என்று அமெரிக்காவால் கொள்கை சகோதரர்கள் அங்குள்ள பொறுப்பாளர்கள் வழியாக அனுப்பியிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலை மூலம் பதிலளித்து வருகிறோம். இன்றைய நேரலையில் முதலாவது கேள்வி கலிஃபோர்னியாவில் இருந்து அப்துல் லத்தீஃப் என்ப சகோதரர் கேட்குறார். இஷா தொழும்போது இரண்டாவது ரக்காத்தில் அத்தஹியாத்திற்கு உட்கார மறந்துவிட்டோம். மூன்றாவது ரக்காத் தொழும்போது ஞாபகம் வருகிறது. இப்போது மூன்றாவது ரக்காத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத் ஓதிவிட்டு மீண்டும் கடைசி ரக்காத்தில் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து தொழலாமா, அல்லது கடைசி ரக்காத்தில் மட்டும் உட்கார்ந்து அத்தஹியாத் ஓத முடியுமா, என்ன செய்வது அப்படின்னு கேட்குறார். அதாவது 4 ரக்காத் தொழுகையில் 2 ரக்காத்துக்கு ஒரு இருப்பு இருக்கிறது, 4வது ரக்காத்துக்கு ஒரு இருப்பு இருக்கிறது. ஒருத்தர் 2வது ரக்காத்தில் இருக்காமல் எந்திரிச்சிட்டார். அப்போ எந்திரிச்சவர் ரிவர்ஸில் அப்போ யாபம் வந்துருச்சுன்னா உட்காந்துடலாம். எந்திரிக்கும் போதே யாபம் வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்த செயலுக்கு போக முந்தி என்ன திருப்பி உட்காந்துடலாம். இவருக்கு 3வது ரக்காத்தில் எந்திரிச்ச ஒன்று தான் நம்ம 2வது ரக்காத்தில் உட்காரல என்கிற நினைவு வருது. இப்போ நினைவு வந்ததுனால அந்த ரக்காத்தில் போய் உட்காந்துடணுமா, அல்லது நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாரு. இந்த விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நடந்த ஒரு விஷயம். இது குறித்து புகாரியில் 1224வது ஹதீஸில் வருகிறது. சல்லல்லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காத்தைனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 2 ரக்காத் தொழுதார்கள். மின்பாதி செலவாத்தி, ஒரு தொழுகையில் ஏதோ ஒரு 4 ரக்காத் தொழுகையில் 2 ரக்காத்து தொழுதார்கள். தொழுது விட்டு சும்மா காம ஃபலம் எஜிலிஸ், உட்காராமல் எந்திரிச்சிட்டாங்க. 2வது ரக்காத்தில் உட்காரணும்ல, உட்காராமல் எழுந்து விட்டார்கள். இப்போ காமன் நாசும் ஆகும், மக்களும் அவங்களோட சேர்ந்து இமாமை ஃபாலோ பண்ணி எந்திரிச்சு விட்டார்கள். ஃபலம்மா கலா சலாத்தஹு, தொழுகையை முடித்த பிறகு ஓ நலர்னா தஸ்லீமஹு, அவர்கள் சலாம் கொடுப்பதை நாங்கள் எதிர்பார்த்திருந்த பொழுது கப்பர கபல தஸ்லீமி, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லிவிட்டு சஜத சஜிதத்தைனி, 2 சஜிதாக்கள் செய்தார்கள். ஓஹோ ஜாலிசுன், உட்கார்ந்த மேனிக்கு நெஞ்சாங்க சஜிதா செய்தார்கள். சும்மா சல்லம, பிறகு சலாம் கொடுத்தார்கள். இதான் அப்போ 3வது ரக்காத்து எந்திரிச்சிருங்க என்று சொன்னால் அது முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். நீங்கள் 4வது ரக்காத்தில் உட்கார்ந்தா போதும். ஆனால் ஒரு குறை நிகழ்ந்திருக்குல்ல, அந்த குறைக்கு பரிகாரமாக அத்தகையத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு நேரம் வரும்போது சலாம் கொடுக்காம அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 2 சஜிதாக்கள் செய்து விட வேண்டும். இது புகாரில் 1224வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. 1220 இது 4 ரக்காத்து தொழுகை லொஹருன்னு சொல்லி விவரமாக வருது. 1225 லொஹர் தொழுகை என்ற விவரமாக வருது. இதில் ஏதோ ஒரு தொழுகைன்னு வருகிறது. ஆனால் 2லையுமே ஒரே மாதிரி விஷயந்தான். 2வது ரக்காத்தில் அவங்க இருப்பு இருக்கவில்லை. அதுக்கு பதிலாக 4வது ரக்காத்தில் முடிஞ்ச உடனே சஜிதா சஹூ செய்தார்கள். நேரடியான ஆதாரம் இருக்கிறதுனால இது எந்த ஒரு கருத்து வேறுபாடு இதில் யாருக்கும் வர வாய்ப்பு கிடையாது. அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால், சம்ரீன் ஃபாத்திமாங்கிறவங்க இண்டியானாவிலேருந்து கேட்குறாங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரி என்னிடம் கேட்ட கேள்வி இது: பூமியில் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று இறைவன் கூறிய போது குழப்பம் விளைவிக்கும் மக்களையா படைக்கப் போகிறாய் என்று மலக்குகள் கேட்கிறார்கள். அதற்கு பதில் தரும் விதமாக சில பொருட்களை எடுத்துக்காட்டி இறைவன் மலக்குகளிடம் கேட்கிறான். அவர்களுக்கு தெரியவில்லை. ஆதம் நபி அவற்றின் பெயர்களையும் தன்மைகளையும் கூறினார். இதுதான் குர்ஆன் கூறும் சம்பவம். இதில் கேள்வி என்னவென்றால், இறைவன் கற்றுக் கொடுத்த காரணத்தினால் ஆதம் நபி சொல்லுகிறார்கள். மலக்குகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்களும் சொல்லியிருப்பார்கள். இதில் என்ன கருத்து அடங்கியிருக்கிறது, மேலும் மலக்குடைய கேள்விக்குரிய பதில் எங்கே என்று விளக்கவும்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது சில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது மலக்குகளை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க, மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி படைப்பை படைக்காதுன்னு சொல்லி. அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களோட எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு ஆதமை படைச்சிட்டான். படைத்த உடனே அவங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உயர்வை காட்டுவதற்காக வேண்டி சில பொருட்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். பெயர்கள்னால் அந்த பொருட்களை தான், சில பொருட்களை பற்றி கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்துட்டு
மலக்குகள்கிட்ட கேட்குறான். இதெல்லாம் என்னன்னு கேட்குறான், அவங்களுக்கு சொல்ல தெரியலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாரு. இதில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன மேன்மை இருக்க முடியும்? இதில் மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கல, ஆதமுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டான். அப்போ மலக்கு கற்றுக் கொடுத்து அவரும் சொல்லியிருப்பார்ல. இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை காட்டுகிற ஒரு அம்சமாக இந்த வசனம் சொல்லப்பட்டாலும் அப்படி சிறப்பு காட்டலையே. ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தா அவர் சொன்னார், கற்றுக் கொடுக்கல அவங்க சொல்லலை. அப்போ ஆதமுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியே மலக்கு கற்றுக் கொடுத்துருப்பானே. ஆனால் அப்போ மலக்குமார்களும் இதே பதிலை சொல்லியிருப்பாங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதிலை சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவருடைய கேள்வி. அப்போ இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஆதமுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவர் வந்து சொல்லிவிட்டார், மலக்குக்கு சொல்லி கொடுக்கல, அவங்க சொல்லலை அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மலக்குமார்கள் வந்து ஆதமுடைய உயர்வை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் இதில் இல்லையே அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியாக இருக்குது. இதில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு நம்ம எதனால் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், ஒவ்வொரு பொருளையும் இன்ன பொருளை இன்ன விஷயம்னு சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுக்குறான்ல, இப்படி ஒன்று ஒன்றையாக சொல்லி கற்றுக் கொடுக்கறது அப்படின்ற அர்த்தம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்கிற கேள்வி கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இதுதான் மவுஸு, இது வாட்சி, இது சட்டை, இது வந்து பேனா, இது லேப்டாப்புன்னு கற்றுக் கொடுத்தோன்னு வைங்க. கற்றுக் கொடுத்துட்டோன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்கல்ல. ஆதமும் கற்றுக் கொடுத்து விட்டு மலக்கு கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால் கற்றுக் கொடுக்காத மலக்கு சொல்ல மாட்டார். அதனால ஒன்று ஒன்றையும் கற்றுக் கொடுத்தான்ங்கிறதுக்கு அந்த அர்த்தம் வைத்தோம் என்று சொன்னால் அப்போ ஆதமுக்கு வந்து எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தினால அவர் அந்த ஆன்சர் பண்ணிட்டாருன்னு வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த மாதிரி அர்த்தம் செய்வதா, அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து கற்றுக் கொடுத்தான் என்பதுக்கு வந்து அவருடைய அந்த மூளையில் ப்ரோக்ராம் பண்ணுவது. கற்றுக் கொடுத்தல் என்பது வந்து வாயினால் சொல்லி கொடுக்குறோம்ல, இது ரிமோட்டு, இது மவுஸ் உண்டு, அப்படி சொல்லி கொடுக்காம ஒரு பொருளை பார்த்த உடனே இது இன்ன பொருள் தான் என்று சிந்தித்து பார்த்து விளங்குவதற்கான மூளை வந்து மனுஷனுக்கு தான் இருக்கிறது, மலக்குக்கு இல்லை. மலக்கு வந்து சொல்லி கொடுத்தது சொல்லுவாங்களே தவிர சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது வந்து ரெண்டு விதமாக கற்றுக் கொடுப்பான். அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளையும் சொல்லி இது இன்ன பொருள் இன்ன பர்பஸுக்குரியது, இது இன்ன பொருள் இது இன்ன பயன்பாட்டுக்குரியது என்று கற்றுக் கொடுக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால், படைத்த இறைவனாக இருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறானோ அதை வந்து என்ன செய்யறது, அவருடைய மூளையில் ஏற்றிடுறது. அப்போ மூளையில் ஏற்றிட்டோம்னு சொன்னால் மூளை என்ன செய்யும், சிந்தித்து இதை பார்த்தவுடனே இதில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடும். மூளை வந்து இந்த பொருளை காட்டணுன்னு இது என்ன பாண்டவுடனே இதில் என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த மூளை வந்து கண்டுபிடிச்சி புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறதுக்கும் கற்றுக் கொடுத்தல் என்று சொல்லலாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து இந்த அர்த்தத்தில் கற்றுக் கொடுத்ததா தான் நம்ம சொல்ல முடியும். எந்த அர்த்தத்தில்? அவருடைய பிரெயினில் மூளையில் அந்த ப்ரோக்ராமை அல்ல அமைச்சிட்டான். அமைச்சதுனால அவங்களும் சொன்னாங்க. மலக்குகளுக்கு வந்து மூளை இல்லையே, மனிதனுக்கு இருக்கிற மாதிரியான மூளை கிடையாது. அவங்களுக்கு உள்ள மூளை என்னன்னு கேட்டால், வாங்க செவி வாங்க சொன்னதை கேட்டு திருப்பி சொல்லக்கூடியவர்கள் தான் அவங்க. ஆய்வு செஞ்சு சுயமாக சிந்தித்து பேசக்கூடிய தன்மையில் இல்லை. அப்போ ஆதமுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் என்பதற்கு வந்து நீங்கள் விளங்குற மாதிரி விளங்கினால் கண்டிப்பாக ஆதமுக்கு அதில் சிறப்பு வராது. அவருக்கு சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்த ஆள் பதில் சொல்லுவார், சொல்லி கொடுக்காத ஆளுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் மலக்குகள் மட்டமாகவும் கிடையாது, ஆதமும் மேலே வரமாட்டார். அதே நேரத்தில் சொல்லி கொடுத்தல் என்பது நீங்கள் நானும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். நபிமார்களுக்கு வஹி மூலமாக உள்ளத்துல எல்லாம் ஒரு கருத்தை விதைக்கிறானா இல்லையா? விதைச்சோன்னு நபிகள் பேசுகிறாங்க, அது அல்லாட்டிருந்து வந்த செய்தின்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் படைத்தவன் என்ற வகையினால ஆதமுக்கு மட்டும்தான் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு மூளை இருக்கிறது. அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய மூளையில் ப்ரோக்ராம் அமைச்சிடுறது. ப்ரோக்ராம் அமைச்சிட்டோம்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமை வச்சு காட்டுறதெல்லாம் சொல்லிடுவார். டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்வார், அவர் சொல்லிடுவார். இந்த ப்ரோக்ராமை மலக்குகளுக்கு முடியுமாண்ட மலக்குகளுக்கு கிடையாது. மலக்குகளுக்கு வந்து கேட்டதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கே தவிர சிந்தித்து விளங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடையாது. ப்ரோக்ராம் வைக்க முடியாது. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிட்டு மூளையில் என்னமோ செஞ்சு விட்டான், நம்மளுக்கு ஒன்றும் செய்யலை, அவர் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு, நமக்கு சொல்ல முடியலை. அப்படிங்கும்போது தான் அவங்க உயர்வை ஒத்துக்குருவாங்க. உட்காந்து அழிப்பு பேண்டு சொல்லி கொடுத்து பாடம் நடத்தி விட்டு அப்புறமேல அவரை சொல்ல வச்சாருன்னா இது எங்களுக்கு சொன்னால் நாங்களும் சொல்லியிருப்போமேன்ட்டு சொல்லிடுவாங்க. உங்கள் கேள்வியில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது என்பதற்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளையா ஒரு மாணவனுக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்தான் என்று அர்த்தம் கிடையாது. மூளையில் சில புரோகிராம்களை அமைத்து
ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்ன, எதுக்கு உதவும் என்பதையெல்லாம் அது கிரகித்து விளங்குறது. கிரகித்து விளங்கக்கூடிய ஒரு அறிவு அவருக்கு இருக்கிறது. அந்த அறிவை காட்டுறதுக்கு தான் அந்த பரீட்சை எல்லாம் வைக்கிறான். உங்களை விட அவருக்கு அறிவு கூடன்னு காட்டுவதற்கு தான் அதை வைக்கிறான். அப்படி வைப்பதாக இருந்தால் மலக்குகளுக்கு இல்லாமல் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் சுயமாக சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை தான். அந்த தன்மையை உள்ளே வச்சதுனால தான் அதில் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால் அந்த நம்ம கம்ப்யூட்டர்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஒரு சாஃப்ட்வேரை போட்டு விட்டா அதில் உள்ள செய்திலாம் தனியாக வந்துடுதுல, அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம சாஃப்ட்வேர் போடுற மாதிரி என்ன செய்யும்னு கேட்டால் அவருக்கு ஒரு சாஃப்ட்வேரெல்லாம் போட்டு விட்டான். அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அவர் அறியும் பொழுது மலக்குமார்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இல்லை, சாஃப்ட்வேரை வாங்கக்கூடிய அந்த ரிசீவர் அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கிற அர்த்தம் தான் அது கொடுக்க முடியும். அதனால தான் மலக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்த பதிலில் திருப்தி அடைஞ்சாங்களா இல்லையா? மலக்குமார்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே, இறைவா நீ கற்றுக் கொடுத்தாதான் எங்களுக்கு தெரியும், அவர் கற்றுக் கொடுக்காம சொல்லுவார், அதான் அர்த்தம். யாரெல்லாம் எங்களுக்கு தெரியலை, ஏன் தெரியலைன்னு கேட்டால் லா இல்மலனா இல்லாமல் அல்லம் தனா, நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேற எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கற்றுத்தராத அறிவு இருக்குது, எங்களுக்கு கற்றுத்தந்தது மட்டும்தான் தெரியும். அவருக்கு கற்றுத்தர எங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கற்றுத்தர்ற முறை இருக்குல்ல, அப்படி கற்றுத்தராதவைகளையும் அவராக சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு அறிவும் அவருக்கு இருக்கிறது அப்படின்ட்டு தானே மலக்கு ஒத்துக்கிறாங்க. மலக்கள் சொன்ன பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒவ்வொரு பொருளையா சொல்லி கொடுத்தான் என்கிற அடிப்படையில் கற்றுக் கொடுக்கவில்லை. அவருடைய மூளையில் அந்த புரோகிராம் அமைத்தான் என்ற வகையில் அதுவும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கறது தானே, அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தான் என்று என்ன செய்யலாம், விளங்கி கொண்டோம்னு சொன்னால் ஒரு குழப்பம் வராது. என்ன அவங்க அழகாக சொல்கிறாங்க, லா இல்மலனா இல்லாமல் அல்லம் தனா இன்னக்க அந்தல் அலீமுல் ஹக்கீம், நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு அறிவு கிடையாது, நீ நுணுக்கமானவன் அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ ஆதமுடைய சிறப்பை ஒத்துக்கொண்டதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று ஒன்றா சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்ங்கிற நடக்கவே இல்லை. அது நடந்திருந்தால் அது ஒத்துக்கிற மாட்டாங்க, எங்களும் கற்றுக் கொடு நாங்களும் சொல்கிறோன்னு இருப்பாங்க. அதனால அப்படி புரிஞ்சுக்கிட்டால் குழப்பம் வராது. அடுத்து அப்துல் ரஹ்மான் இக்பால் சிக்காகோலேருந்து அப்துல் ரஹ்மான்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இறங்கியது கால வரிசைப்படி இக்ரா என்பது முதலில் வந்தது, ஃபாத்திஹா அல்ல. தற்போதைய குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்புக்கு பின் துவக்கப்பட்டது. அதனால் தொழுகையில் குர்ஆனை ஓதும்போது வசனங்களின் வரிசையை மாற்றிக்கொள்ளலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பிற்கு பிறகு ஹலீபாக்கள் குர்ஆனை தொகுத்ததன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறார். அதை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது இறங்குனது எப்படி இறங்குதுன்னு கேட்டால் ஒளி வடிவமாக, அதாவது சத்தத்தின் வடிவமாகத்தான் இறங்கியதை தவிர வரி வடிவமாக இறங்கலை, பேப்பரில் எழுதி கொண்டாந்து கொடுக்கல. ஜிப்ரீல் அவர்கள் அந்த குர்ஆனை கொண்டாந்து எப்படி கொடுக்கல, ஓதித்தான் காட்டினாரே தவிர இந்த இருக்கு இன்னைக்கு இந்த பேப்பரை வச்சுக்க, நாளைக்கு இந்த பக்ரா சூரா, இந்த இருக்கு ஆல இம்ரான் சூரான்னு சொல்லி எழுதி கொண்டு கொடுக்கவில்லை. எழுதி கொண்டு கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு படிக்க தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி அந்த வஹி வருகிறது? ஓதுதல் வழியாகத்தான் வருகிறது. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த எப்படி துவக்கப்பட்டுச்சு இந்த வரலாறை நம்ம குர்ஆன் தமிழாக்கத்துறை முன்னுரையில் விரிவாக விளக்கியிருக்கிறோம். அதில் பார்த்து கூடுதல் வரதை தெரிஞ்சுக்கிறங்க சுருக்கமான முறையில். அப்போ குர்ஆன் ஒவ்வொரு வசனமாக ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த உடனே குர்ஆனை என்ன செய்வாங்கன்னா எழுத தெரிந்தவர்களை அழைத்து உடனே எழுத சொல்லிடுவாங்க. பல பேர் எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்கள். அந்த எழுத தெரிந்தவர்கள்ட்ட நான் கூப்பிட்டு இதை எழுதிக்கிறங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்துமானமாக ஆக்குனது ரெண்டாவது. வந்தது எழுத்தாக வரல, குர்ஆன் வந்தது எழுத்தாக வரல. ஆனால் வந்த உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மேற்பார்வையிலேயே எழுத்து ஆக்கப்பட்டுருச்சு. அதாவது ரசூல்லா காலத்துக்கு பிந்தி தான் எழுத்து வடிவம் வரல, ரசூல்லா காலத்தில் எழுத்தாக்கிட்டாங்க. ரசூல்லாவுடைய கண்காணிப்பில் அவங்களுடைய ஆலோசனையின்படி அவங்களுடைய வாழ்ந்த காலத்திலேயே அவங்களுடைய அறிவுரை பிரகாரமே எழுதப்பட்டு விட்டது. அப்படி எழுதுனதை எப்படின்னு கேட்டால் ஒரு சூறான்னு வைங்களேன், ஒரு சூறாவில் ஒரு வசனம் இறங்குனுச்சுன்னு சொன்னால் இந்த வசனத்தை இந்த வசனத்துக்கு பின்னாடி வச்சுக்கிறங்க, இந்த வசனத்தை இந்த வசனத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா சின்ன சூறாவாக இருந்தால் பிரச்சனை வராது, 3 ஆயத்து இறங்கிட்டு போயிடும், ஒரே இதை எழுதிடுவாங்க. பக்கரா, ஆல இம்ரான், நிசா மாதிரியான பெரிய சூறாக்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரே டைமில் இறங்கலை. 286 வசனங்களும் ஒரே நேரத்தில் இறங்கலை. பக்கராவில் 10 வசனம், 5 வசனம், 15 வசனம், 25 வசனம் அப்படி தான் இறங்குகிறது. இறங்கும் பொழுது இஷ்டத்துக்கு வச்சுக்கிறதா ஒரு ஆர்டரில் வைக்கிறதான்னு கேட்டால்
அந்த ஆர்டர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் என்ன செய்வாங்க, இதை வந்து இந்த இந்த இடத்துக்கு பக்கத்தில் இதை கொண்டு வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதன்படி எழுத்தர்கள் வந்து எழுதி கொள்வாங்க. எழுதி கொண்ட பிறகு ஒவ்வொரு சூறாவும் ஒரு அது முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஆலை இம்ரான் வந்துச்சுன்னா இந்த ஆலை இம்ரானில் எழுதிக்கிறங்க, இந்த வசனத்தை ஆலை இம்ரானில் இந்த இந்த வசனத்துக்கு பின்னாடி சேருங்க என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அவங்க சஹாபாக்கள் எழுதிட்டாங்க. ஆனால் எழுதின பிறகு அது எப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சின்னு சொன்னால், ஒவ்வொரு சூறாவும் தனித்தனி பண்டல்ங்கிற அளவுக்கு, உதாரணமாக பக்ரா சூறான்னா பக்ரா சூறா அது ஒரு கட்டு, ஆலை இம்ரான்னா ஆலை இம்ரான்லாம் சேர்ந்து ஒரு கட்டு, அந்த மாதிரி ஒரு கட்டு கட்டாக போடுற மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த சூறாக்கள்லாம் எழுதப்பட்டுச்சு. இது 1வது சூறா இது 2வது சூறான்னு எழுதப்படலை. அது புக்கு மாதிரி பைண்டிங்கில் கொண்டு வந்தால் தான் ஃபஸ்ட்டு செகண்டுங்கிற பேச்சு வரும். 114 சூறாவையும் தனித்தனி கட்டுகளாக எழுதி ஒரு அட்டைப்பெட்டில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் எது அதில் முதலாவது சொல்ல முடியாது, எதை 2வது சொல்ல முடியாது. எல்லாம் அதில் இருக்குது. 114 உள்ளே கிடக்குது, அவ்வளோதான். அந்த 114மே அல்லாஹ்ட்டேருந்து வந்த வேதம் என்ற அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இது செஞ்சதுக்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி வருது. அபூபக்கருடைய ஆட்சி வரும்போது அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு யமாம் ஆண்டு ஒரு யுத்தம் நடக்கிறது. அதில் நிறைய குரானை மரணம் செய்த பேர்லாம் மரணிச்சிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர்கிட்ட பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குரான் வந்து எழுதியது வச்சுட்டு போயிட்டாங்க. எழுதியது வைக்கப்பட்டாலும் கூட அதில் வந்து என்ன இருக்கும்னு கேட்டால் சில விடுதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இருக்கும்போதே சரி பண்ணியிருக்க, நிறைய ஹாஃபில்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, குரானை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அபூபக்கருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். அவர் எதனால என்னத்தினால அதை சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ குரானை எழுதுனாங்கல்ல எழுத்தர்கள் வந்து ஒரு 3 வசனம் வருதுன்னு வைங்களேன், அதை எழுத சொல்லி ரசூலுல்லாஹ் கூப்பிட விடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் எழுத்தாளர்னு வச்சுக்கிறங்க. அந்த 10 எழுத்தாளர்களில் அன்றைக்கு வந்து அந்த வசனம் இறங்கும்போது 7 பேர் தான் மதீனாவில் இருந்தாங்கன்னு வைங்க. அந்த 7 பேரையும் கூப்பிட்டு எழுத சொல்லிடுவாங்க. மதீனாவில் இல்லாமல் இருந்தாங்கல்ல அந்த 3 பேர், அவங்க அந்த வசனத்தை எழுதியிருக்க மாட்டாங்க. அடுத்து வேற ஒரு வசனம் வரும், வேற ஒரு 10 வசனம், அதை எழுதுறதுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட விடுவாங்க. அப்போ அன்னைக்கு அவைலபிளாக இருந்த ஒரு 5 பேர் வருவாங்க. 5 பேர் இந்த 10 வசனம் எழுதிக்கிடுவாங்க. மீதி 5 பேருக்கு அந்த 10 வசனம் இருக்காது. அப்போ ஒவ்வொருவரும் எழுதி வைத்த ஏடுகளில் வந்து முழுசாக இருக்காது, பக்கராண்டு எல்லாத்தையுமே இருக்காது. இவர் பக்கராண்டு எழுதி வச்சதில் வந்து சில வசனங்கள் குறைவாக இருக்கும், அவர் பக்கராண்டு எழுதி வச்சதில் வேறு சில வசனங்கள் குறைவாக இருக்கும், அவர் பக்கராண்டு எழுதி வச்சதில் வேறு சில வசனங்கள் குறைவாக இருக்கும். இதை வந்து நம்ம சரி பண்ணாமல் போனோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் தன்னிடத்தில் உள்ளது தான் முழு குரான்னு சொல்ல ஆரம்பித்துருவார். நம்மள்கிட்ட உள்ள இதான் குரான்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தருடைய ஏட்டிலையும் சில வசனங்கள் விடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் மதீனாவில் இருந்து ஒரு வசனத்தை கூட விடாமல் எழுதினவர்னு யாருமே இருக்கலை. வகி வரும்போது எழுத வேண்டாம், முழு சம்பளம் கொடுத்து ஆஃபீஸ் போட்டா வச்சுருந்தாங்க. சொன்ன ஒரு குறிப்பிட்ட டயத்திலே வகி வரும், எப்போ வேண்டாலும் வரும். வகி வந்தவொடனே எழுத்தர்களை கூப்பிடு பார்ப்பாங்க. யார் இருந்தாங்களோ அவங்க தான் வருவாங்க. இருந்த எழுத்தர்கள் வந்து எழுதுனாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் தொகுத்து வச்சா முழு குரான் கிடைச்சிடும். ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் முழு குரான் கிடைக்காது. என்கிட்ட உள்ள பக்கரா அது வந்து 286 வசனத்துக்கு பதிலாக 260 நிற்கி. உங்கள்கிட்ட உள்ள பக்கரா 250 இருக்கு. உங்கள்கிட்ட இன்னொருத்தர் உள்ள பக்கரா 230 இருக்கு. இன்னொருத்தரைய பக்கரா ஒரு நீண்ட நாள் ஒரு வாரத்துக்கு வெளியே போயிட்டான்னு வைங்க, அவர்கிட்ட பக்கராவோட 150 வசனம் தான் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த எழுதுனதை அவரவர் கையில் வைத்து கொண்டார். அதையும் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் பொது பிரதியாக வைத்து கொண்டு இருக்கவில்லை, அவரவர் தனியாக எழுதி வைத்து கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், ஒவ்வொருத்தட்ட உள்ள குரானுடைய வசன எண்கள் இன்னொருத்தருடைய வசன எண்களோட முரண்படும், கூடுதலாக இருக்கும், குறைவாக இருக்கும். அப்படி வரும் பொழுது அப்போ இது பிற்காலத்தில் குழப்பம் வருமா வராதா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, உமர் வந்து இதை எடுத்து சொன்னோன்னு அபூபக்கர் ஒத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது யார் யாரெல்லாம் அந்த வசனங்களை எழுதாமல் விட்டுருக்கிறாங்களோ அதெல்லாம் விடுபட்டதையெல்லாம் அதில் சேர்க்கணும் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை தூக்குற வேலையை ஸெய்த் இப்னு சாபித்துங்கிறவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒவ்வொரு எழுத்தரையாக கூப்பிடுறாரு. இங்கே வாங்க 10 பேர் வாங்க, நீங்கள் பக்கரா வாசிங்க. அவர் வாசிக்கிட்டே வருவார். 9 பேரும் கேட்டுட்டு, உதாரணத்துக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன்,
10 பேரை உட்கார வச்சு பக்ரா சூரா வாசிப்பாங்க. வாசிக்கும் பொழுது வாசிக்கிட்டே வரும்போது ஒருத்தர் என்ன செய்வார், என்கிட்ட இல்லைம்பாரு. அப்போ மற்றவங்கள்ட்டலாம் இருக்குது, அப்போ நீ வராமல் இருந்திருப்ப, நீ எழுதிக்க, நீ விட்டுருக்கிற, நீ எழுதிக்க, அப்படி வாசிட்டே வருவாங்க. இன்னும் 5 வசனம் வரும்போது இது நம்மள்ட்ட இல்லையே, என்னுடைய ஏட்டில் இல்லையேம்பாரு. உன்னுடைய ஏட்டில் இல்லைன்னு ரசூல்லா சொல்லித்தானே நாங்களாம் எழுதியிருக்கிறோம், நீ அன்னைக்கு இல்லாமல் இருந்திருப்ப, நீ எழுதிக்க, விடுபட்டது நீ எழுதிக்க இப்படின்னு சொல்லி மொத்தமாக 10 பேரையும் வைத்து, 10 பேர்ன்றது உதாரணத்துக்கு தான், கொஞ்சம் கூடுதலான ஆளுக்கு தான் இருந்தாங்க, துல்லியமான நம்பர் இல்லை, அதிகமான பேர் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் வைத்து அந்த குரானை ரீடு பண்ணும்போது, வாசிக்கும் பொழுது யார் யார்கிட்ட என்னென்ன விட்டுருக்குது என்பது தெரிய வந்துடும். மற்றவங்க எழுதி வச்சுக்கிறதுனால அதை 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 பார்த்து இவர் எழுத ஆரம்பிச்சிருவார். அப்போ எல்லாம் விடுபட்டு யாருக்குமே விடுபடாமல் போயிடும். இப்படி வந்த பிறகு இதுதான் பக்கரா, ஓகேயா, எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அதுக்கடுத்து என்ன செய்வார்னு கேட்டால், ஸெய்த் இப்னு சாபித் குரானை மனப்பாடம் செய்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவார். மனப்பாடம் செய்கிறவங்களை ஓத சொல்லுவார். இந்த பேப்பரை வச்சுக்கிடுவார். அவங்க ஓதுவதும் இதில் உள்ளதும் கரெக்டாக இருக்கும். மரணம் செய்தவர்களுடைய மரணமும் ஏட்டில் எழுதப்பட்டதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அது ஃபினிஷ் ஆன உடனே இதுதான் பக்ரா சூரா, அப்போ பக்ரா சூரான்னு சொல்லி சூறாவை முடிச்சிருவார். அதுக்கப்புறம் ஆல இம்ரான் எடுப்பார். இந்த ஆல இம்ரானை நிறைய எழுதி வச்சிருப்பாங்கல்ல, எல்லாருடைய ஏட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய ஆல இம்ரான்லையும் 10 வசனம் 5 வசனம் கம்மியாக இருக்கும். எதனால் கம்மியாக இருக்கும்னு கேட்டால், அந்த வசனத்தை சொல்லும்போது ஊரில் இருந்திருக்க மாட்டார், மிஸ் பண்ணியிருப்பார். அப்போ அதையெல்லாம் போய் சரி பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க, ஹாஃபில்களையும் வச்சு ஓத சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது, ஆல இம்ரான் ஓகே, நிசா ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அந்த வஹியை எழுதக்கூடிய காலத்தில் யாராவது எழுதாமல் விட்டிருந்தார்களே ஆனால் அந்த விடுபட்டவர்களுடைய பிழைகளை சரி செய்து எல்லாருடைய பிரதியும் ஒரே மாதிரிங்கிற அளவுக்கு ஆக்கி ஒரு பிரதியை அவர் தொகுக்கிறார். தொகுத்து இதுதான் இந்த 114 இவ்வளவுதான், இதான் குரானு அப்படின்னு அவர் தொகுத்துட்டார். அதுக்கு பிறகு என்கிட்ட உள்ளது ஓன்ட்ட உள்ள யாராவது பேசுனீங்கன்னா கதையை வேற, எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி நம்ம சரி பண்ணிட்டோம், இதுல உள்ளதுதான் குரான் அப்படிங்கிற நிலையில அபூபக்கர் குரானுடைய ஒவ்வொரு சூறாக்களையும் ஃபினிஷ் பண்ணது அபூபக்கர் தான். ஒவ்வொரு சூறாவும் ஃபினிஷ் பண்ணாமல் இருந்துச்சு. ஏன்னா பலர் எழுதுனதுனால ஒவ்வொருடைய ஏட்லையும் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்துச்சு. அந்த குறைபாடுகளை சரி செஞ்சு ஒவ்வொரு சூறாவையும் அதை ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, முழுமைப்படுத்துறது, அந்த ஒரு வேலையை செஞ்சார். குரானில் எதையும் கூட்டல, ஒரு குறைக்கல. ரசூல்லா செய்யாத ஒரு வேலையை அவர் செய்யவும் இல்லை. இதை குரானை அப்படி செஞ்சிட்டாரா, அபூபக்கர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், உஸ்மானுடைய ஆட்சி வருது. உஸ்மானுடைய ஆட்சியிலையும் இதே மாதிரி சில போர்க்களங்களில் நிறைய பேர் கொல்லப்பட்டவுடனே ஹுதைஃபாங்கிற ஒரு சஹாபி என்ன செய்வார், உஸ்மான்கிட்ட சொல்லுவார், உலகம் எல்லாம் இஸ்லாம் பரவிக்கிட்டு போகுது, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம் இஸ்லாம் போயிடுச்சு, எல்லா பக்கத்துக்கும் போகும் பொழுது குர்ஆன் என்பதும் எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்போ தான் குர்ஆன் விஷயமாக ஆளாளுக்கு ஒன்று சொல்ல மாட்டாங்க என்ற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யுங்கன்றா, குர்ஆனை பல பிரதிகளாக எடுத்து நீங்கள் எல்லா பகுதிக்கும் அனுப்பி வைங்க. குர்ஆனை நகல் எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டோம்னு சொன்னால் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க இதை மூலப்பிரதியாக வைத்து கொண்டு அவங்கள்ட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இதை பார்த்து திருத்திக் கொள்வார்கள் அப்படின்னு அவர் ஒரு யோசனை சொல்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு உஸ்மான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 வேலை செய்கிறாங்க. ஒன்று ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி பிரதி எடுக்கிறாங்க. அபூபக்கர் பக்கரான்னு இது இருந்தார்ல, அதை கொடுத்து இதே மாதிரி ஒரு 100 காப்பி எடுங்க, ஆல இம்ரான் இது 100 காப்பி நீ எடு அப்படின்னு எழுத்தர்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி எழுத சொல்கிறாங்க, பிரதி எடுக்கிறாங்க. 2வது வேலை செய்கிறாங்க. இந்த 114 எது எது 2வது அது கிடையாது. 114 சூறாவும் தனித்தனி கட்டுகளாக இருந்துச்சே தவிர இது 1வது இது 2வதுங்கிற மாதிரியான வரிசை ரசூல்லா ஏற்படுத்தலை, அபூபக்கரும் ஏற்படுத்தவில்லை. உஸ்மான் என்ன பண்றாருன்னு கேட்டால், நம்ம ஒரு குரானை ஒரு புக்கு வடிவில் தொகுக்கும் பொழுது எதையாச்சும் ஒரு கட்டுக்கட்டாக கட்டி ஒரு அட்டைப்பட்டில் போட்டோம்னா தொகுக்கிற பேச்சு வராது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தக வடிவமாக்கும் போது எதை முதல்ல வைக்கிறது, எதை 2வது வைக்கிறது, எதை 3வது வைக்கிறது என்று செஞ்சால் தான் அதை புக்கு வடிவாக அடுக்க முடியும் என்பதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த மக்கள்கிட்ட ஒரு மசோரா பண்ணி முதல்ல எதை வச்சுக்கலாம், முதல்ல ஃபாத்தியா தான் சிறந்ததாக இருக்குது, ஃபாத்தியா வைங்க, அடுத்து பெரிய சூறா வைப்போம், பக்கரா தான் பெருசாக இருக்குது, அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னது ஆல இம்ரான் இருக்குன்னு பல காரணங்களை சொல்லி அவங்க அன்றைக்கு இருந்த மக்கள் மசோரா பண்ணி தான் இந்த 114 சூறாவை வரிசைப்படுத்தினாங்க. இந்த வரிசை அல்லாஹ் படுத்தினது இல்லை, ரசூல் படுத்தினது இல்லை, அபூபக்கர் படுத்தினது கிடையாது. அதில் 1வதுங்கிற சூறாவை 10வதாக கூட வைக்கலாம், 20வது சூறாவை 1வதாகவும் நீங்கள் ஓதலாம். இந்த சூறாவுடைய வரிசைன்னு இருக்குல்ல, இது 1வது சூறா 2வது சூறான்றது அந்த வரிசை அல்லாஹ்வோ ரசூலை ஏற்படுத்தினது இல்லை.
இது அடிப்படை விளைவிக்கணும். ஆனால் வசனங்கள் இருக்குதுல்ல, அது ரசூலை ஏற்படுத்தினது. இந்த வசனத்துக்கு பிறகு இது, இந்த வசனத்தை முன்பின்னா ஓதிடக்கூடாது. வசனத்தை முன்பின்னா ஓதுனீங்கன்னா குரானில் சேஞ்ச் பண்ணுறேன்னு வந்துடும். சூறாக்களை முன்பின்ன ஓதுனீங்கன்னா சூறாவில் முதல் சூறா ரெண்டாவது சூறான்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. அது ஒரு சூறா, அவ்வளோதான். இது ஒரு சூறா. அப்போ வரிசைப்படுத்தின யார்? உஸ்மான் தான் பண்ணார். உஸ்மான் தன்னிச்சையப்படுத்தலை. அங்கே உள்ள காரிகள் அந்த அறிஞர்களை கூட்டு வச்சு மசூரா பண்ணி எதை முதல்ல வச்சுக்கலாம், எதை ரெண்டாவது வச்சுக்கலான்னு அந்த டிஸ்கஷன் நமக்கு கிடைக்கல. ஆனால் டிஸ்கஷன் பண்ணி தான் வச்சாங்க. என்ன காரணத்துக்காக செஞ்சாங்கன்னு நமக்கு அறிவிப்பு வரவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இது 1, அல்ஹம்து 1, பக்கரா 2, ஆல இம்ரான் 3, நிசா 4, மாயிதா 5, அன்னாம் 6, ஆராஃப் 7 இப்படியே வந்து என்ன செஞ்சாங்க, அந்த வரிசைப்படுத்தின வேலையை செஞ்சாங்க. வரிசைப்படுத்தினது 1 உஸ்மான் தான் செஞ்சார். மார்க்கத்தில் அதுக்கு எந்த முக்கியத்துவம் கிடையாது. அதனால நீங்கள் என்ன செய்யலாம், முதல் சூறாவில் குல்லவுது ரப்பின் நாஸ்ன்னு ஓதிப்புட்டு அடுத்த ரக்காத்தில் அலம் தர கைஃபன் நீங்கள் ஓதலாம். ஏன்னு கேட்டால் அந்த வரிசை வந்து மனுஷன் ஏற்படுத்தி கொண்ட வரிசை தான். சூறாக்களுடைய வரிசையை மாற்றி ஓதுறதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது. ஆனால் ஆயத்துகளை முன்ன பின்ன ஓதிடக்கூடாது. அதை விளைவிக்கிறணும். இதுதான் பேசிக்கான விஷயம். இதை நல்ல விரிவாக நம்ம வந்து குரானுடைய தமிழாக்கத்தில் முன்னுரையில் விளக்கியிருக்கிறோம். இது தனியாக போச்சா. இப்போ வந்து அந்த ஆயத்துகளை சூறாக்களை ரசூல்லா வருஷப்படுத்தலை என்பதற்கு ஒரு ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அது ஹுதைஃபாங்கிறவர் அறிவிக்கிறார். நான் ரசூல்லாவோட ஒரு இரவு தொழுதேன். தொழுகும் பொழுது பக்கராவை முதல்ல ஆரம்பித்தார்கள். அல்ஹம்து ஓதி முடித்தவொன்னே எதை ஓதுனாங்க, பக்கராவை ஓத ஆரம்பித்தார்கள். நான் நினைத்து கொண்டேன் ஒரு 100 ஆயத்தில் ருக்கு செஞ்சிருவாங்க என்று நினைத்து கொண்டேன். ஆனால் 100 ஆயத்தில் ருக்கு செய்யலை, ஓத ஆரம்பிக்கிறாங்க, போய்கிட்டே இருக்குது. அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ இந்த ஒரு ரக்காத்தில் முழு சூறாயும் ஓதிடுவாங்க போல இருக்க அப்படின்னு நான் நினைத்து கொண்டேன். ஆனால் முழு சூறா பக்கரா முடிஞ்சிச்சு, ருக்குக்கு போகல. அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, சும்மஃப்தஹன் நிசா, பிறகு நிசாவை ஓதினார்கள். பக்கராவுக்கு அடுத்து எதை ஓதணும், வரிசையாக இருந்த ஆலை இம்ரான் தானே ஓதணும். பக்கரா 2வது சூறா, நம்முடைய குர்ஆனுடைய பிரதியில் உள்ள பிரகாரம் 3வது சூறா ஆலை இம்ரான் இருக்குது. ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பக்கராவுக்கு அடுத்து நிசா ஓதுறாங்க 4வது சூறாவை. அப்புறம் அதை ஓதுனாங்க சும்மஃப்தஹ ஆலை இம்ரான், பிறகு ஆலை இம்ரானை ஓதுனாங்க. ஆலை இம்ரான் 3வது உள்ளதை 4வதாகவும் 4வது உள்ளதை 3வதாகவும் என்று சொல்ல என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. அப்படி ஓதி தொழுதாங்கன்னு வருது. அப்போ அதுலேருந்து என்ன வழங்குறது, நம்ம வைத்திருக்க அந்த வரிசைக்கு மாற்றமாக ஓதிருக்காங்கன்னு வழங்குறது. நம்ம என்ன வரிசை வச்சிருக்கிறோம், பக்கரா ஆலை இம்ரான் நிசான்னு வச்சிருக்கிறோம். ரசூல்லா என்ன மாதிரி ஓதுறாங்க, பக்கரா நிசா ஆலை இம்ரான் மாற்றி ஓதுறாங்க. அப்போ மாற்றி ஓதுனா என்ன வழங்குதுன்னு கேட்டால், இந்த வரிசைங்கிற சூறாக்களுடைய வரிசை என்பது முக்கியமானது கிடையாது. கடைசி சூறாவை ஓதிவிட்டு நீங்கள் அதுக்கு முந்தின சூறாவை ஓதலாம், நடுவில் ஓதலாம், எங்கே வேணாலும் ஓதிக்கலாம். அப்படிங்கிறது சூறாக்களுடைய வரிசை சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரம். நிறைய ஆதாரம் இருக்குது, ஒரு சான்று இருக்க வேண்டிய. அதே மாதிரி ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தொழுகையில் தொழுகிறாங்க. தொழுகும் பொழுது ஒரு வசனத்தை வந்து விட்டுடுறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஃபஜ்ர் தொழுகையில் ஓதும்போது ஒரு ஆயத்தை விட்டுடுறாங்க. தொழுது முடித்த உடனே அந்த உபய் இப்னு கஅப் அவர் குர்ஆனை மனனம் செஞ்சவர், அவர் வந்து நீங்கள் ஒரு ஆயத்தை விட்டுட்டு என்று ரசூல்லாவுக்கு யாபகம் காட்டுறாரு. அப்போ ரசூல்லா என்னப்பா விட்டுட்டேன்னு கேட்டவுடனே சொல்லி காட்டுறாங்க. அப்படியா, நான் மறந்துட்டேன்னா எனக்கு யாபப்படுத்துங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ஒரு ஆயத்தை விட்டுட்டாருன்னு இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆயத்து வரிசையாக இருக்க போய் தானே, வரிசை இல்லாமல் எப்படியும் அப்படியே இருக்கும்னு சொன்னால் ஒரு ஆயத்தை அங்கனுக்குள்ளே விட்டுட்டாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 10, 11, 12, 13 இருந்தால் தான் 12வது வசனம் ஓதலைன்னு உங்களுக்கு தெரியும். எந்த வசனம் நம்பர் இல்லைன்னு வைங்க, ஆர்டர் இல்லைன்னு வைங்க, எதையும் விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு வசனத்தை விட்டு விட்டார் என்பதை பின்னாடி உள்ளவர் கண்டுபிடித்து ரசூல்லாட்ட சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த வசனங்கள் வந்து வருஷப்படி தான் இருந்திருக்குது. அந்த வருஷப்படி இருந்ததுனால தான் ஒரு வசனத்தை விட்டது பிந்தி தொழுகிற ஆளுக்கு தெரிகிறது. என்ன 11க்கு அப்புறம் 13க்கு வந்துட்டாங்க, 12 காணாம அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு கேட்குறாரா இருந்தால், அந்த வசனங்கள் வந்து ஒரு வசனத்துக்கு அடுத்து ஒரு வசனம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. குல் ஹுல்லா அஹதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மலிக்கின்னாசல் ஆகின்னாசல் அதில் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. நான் 112வது சூறா ஆரம்பித்து 110 அப்படி போகக்கூடாது. குல் ஹுல்லா ஆகுது அதை ஃபினிஷாக முடிக்கணும், அதுக்கு அடுத்து தனியாக முடிக்கணும். இதில் உள்ள கொண்டு அதில் சேர்த்துடக்கூடாது. அந்த மாதிரியான வகையில் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதனால வசனத்தை நீங்கள் வந்து மாற்றி ஓதவே கூடாது. அந்த வருஷப்படி தான் ஓதணும். சூறாக்களி வரிசையை நீங்கள் மாற்றி ஓதலாம். காரணம்
வசனத்தை வந்து ரசூல்லாவே வடிவமைத்த முறையில் இருக்கிறது. சூறாக்களுடைய வரிசை என்பது உஸ்மான் அவர்களும் மற்ற சகாபாக்களும் மசூரா அடிப்படையில் அவங்க செஞ்ச வரிசை, அது வஹி அடிப்படையில் உள்ள வரிசை கிடையாது. மாற்றியும் ஓதிக்கிறலாம், ரசூல்லா மாற்றி ஓதிருக்கிறாங்க என்பது விளங்கிக்கிறணும். அடுத்தது, உம்ரா செய்தால் பிறந்த, இது யார் கேட்குறாருன்னா ஆயிஷாங்கிறவங்க கேட்குறாங்க இந்தியானாவிலிருந்து. உம்ரா செய்தாலே பிறந்த பாலகனை போல் ஆகிவிடுவார் என்று கூறியிருந்தீர்கள். உம்ரா செய்தால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று இருந்தால் ஒரு உம்ராவுக்கும் மறு உம்ராவுக்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்ல தேவையில்லையே, இரண்டும் மாறுபட்ட கருத்தை தருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸில், அந்த ஹதீஸை வச்சு தான் கேள்வி கேட்குறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால் புகாரில் 1773வது ஹதீஸ். அல் உம்ரத்தி அல் உம்ரத்தி, ஒரு உம்ராவிலேருந்து மறு உம்ரா வரைக்கும் உள்ள விஷயம் வந்து கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, அது இடைப்பட்ட காலத்துக்குரிய பரிகாரம் ஆயிரும். ஒரு உம்ரா செஞ்சுட்டானா அடுத்த ஒரு உம்ரா செய்கிறானா அந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள காலத்தில் உள்ள தவறுகளுக்கு அது பரிகாரம் ஆயிரும், ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், யார் வந்து இந்த ஹஜ்ஜுக்கு வந்து காபத்துல்லாவுக்கு வந்து ஒழுங்கான முறையில் ஹஜ்ஜு செய்கிறானோ அவன் அன்று பிறந்த பாலகனை போல வருவான் அப்படின்னு சொல்கிற ஹதீஸ் வந்து உம்ராவுக்கும் வருது. யார் ஹஜ்ஜு செய்கிறானோ என்று வருகிறது, யார் இந்த பைத்துல்லாவுக்கு வந்து விடுகிறானோ அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. ஒருத்தர் உம்ரா செஞ்சாலும் பாவமே இல்லாதவராக திரும்பி வர்றான்னு இருக்குது. அப்போ பாவமே இல்லாமல் திரும்பி வர்றார் என்பது ஒரு உம்ராவுக்கும் மறு உம்ராவுக்கும் இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம் என்பது ஒரு முரணாக தெரியுது. அதான் எல்லா பாவமும் இல்லாமல் வந்துருக்கும்போது அதை அப்படியே சொல்கிறாங்க, ஒரு உம்ராவுக்கும் மறு உம்ராவுக்கும் இடைப்பட்டு தான் மன்னிக்கப்படும் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முரணுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறோம், போயிட்டு வரும்போது எல்லா அப்பவும் மன்னிக்கப்பட்டுருச்சு, அன்னைக்கு மூத்தா போயிடுவோமா? அதுக்கு பிறகு வாழ்வீங்கள, அந்த பாவத்துக்கு என்ன செய்யறது? மன்னிக்கப்பட்டவராக வர்றாருன்னு சொன்னால் கடந்த காலத்துக்கு தானே மன்னிக்கப்படும். நீங்கள் ஒரு உம்ரா செஞ்சுட்டு வர்றீங்க, அன்று பிறந்த பாலகனை போல் வந்துட்டீங்க, வந்ததுக்கு பிறகு மர ஏதாவது பண்ணுவீங்களே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து உம்ராவுக்கு போயிட்டு வந்து தப்பு செய்ய மாட்டானா? அப்போ அந்த தப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு இன்னொரு உம்ரா செஞ்சான்னு வைங்க, நடுவில் உள்ளது அழிச்சிடும். அப்போ எதுக்காக ரசூல் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தனுடைய பாவமே இல்லாமல் ஆகிவிடும் என்பது வந்து வருங்காலத்தில் செய்கிற பாவத்துக்கு வராது, அது கடந்த காலத்தில் செஞ்ச பாவத்துக்கு தான் வரும். கடந்த காலத்தில் செஞ்ச பாவத்தோடு நீங்கள் பாவம் இல்லாமல் திரும்பிட்டீங்கன்னு சொன்னால் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை வந்து பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? அதில் நீங்கள் தப்பு செய்யலாம்ல. அந்த மாதிரி தப்பு செய்வீர்கள், ஏன்னா அதுக்கு மன்னிப்பு வேணும்ல. அதே கருத்தில் கொண்டு தான் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்படிலாம் நடந்துச்சு சொன்னால் ஒரு உம்ராவுக்கு மறு உம்ராவுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு அது மன்னிப்பு. அன்று பிறந்த பாலகனை போல் அவர் வந்துடுவார், அதுக்கப்புறம் பல பாவம் செய்வார். அப்போ அடுத்த உம்ரா செய்வோம், அது பரிகாரம் ஆயிரும். அப்போ எப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வரும்னு கேட்டால், உம்ரா செஞ்சுட்டு வந்து அப்போ செத்து போயிட்டான், அவனுக்கு தான் அடுத்த பாவம் இருக்காது. உம்ரா செஞ்சுட்டு வந்து வாழ்ந்தானேயானால் வாழ்ந்தவன் பாவம் செய்யத்தானே செய்வான், அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் தானே. அதனால முரண் ஒன்றும் கிடையாது. அதை கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஹைதருங்கிறவர் கேட்குறாரு, என்னுடைய நண்பன் எனக்கு ரமலான் வாழ்த்துக்கள் பக்ரீத் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறான். நான் உன்னுடைய பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது நீ எனக்கு தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்து சொல்வதிலே ஏன் என்று கேட்குறான். இவருக்கு முஸ்லீம் அல்லாத நண்பர் ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு. அவர் இவருக்கு வந்து என்ன செய்வார், ரம்ஜான் வாழ்த்து பக்ரீத் வாழ்த்துன்னு 2 பெருநாளைக்கு வாழ்த்து சொல்லிடுவார் போல இருக்கு. ஆனால் இவர் வந்து பொங்கல் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வது இல்லை. அதை நண்பர் கேட்குறாராம், ஏன்ப்பா நான் மட்டும் உனக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்து பக்ரீத் வாழ்த்து சொல்கிறேன்னே, நீ என்னத்துக்காக வேண்டி பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்துலாம் சொல்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம இப்போ தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு சொன்னால் நம்ம அதை ஆதரிச்ச மாதிரி வந்துடுமே அப்படின்ட்டு ஒரு உறுத்தலாகவும் இருக்குது. அப்படி சொல்லலைன்னு சொன்னால் தேவையற்ற ஒரு மனஸ்தாபங்கள் வருமே, அவனுக்கு என்ன மாதிரி நம்ம பதில் சொல்வது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறார். பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோன்னு, மார்க்கத்தில் வளைஞ்சி கொடுக்கக்கூடாது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பிறரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு தடை செய்யப்பட்டது. உதாரணமாக இப்படி கேட்குறான்னு வைங்களாமே, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அவனுக்கு என்ன சொல்கிறோன்னு ரெண்டாவது சொல்கிறேன். நீங்கள் உங்களவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறான், உங்கள்கிட்ட வந்து கேட்குறான், ஏன்ப்பா நான் வந்து உங்கள் பள்ளிவாசலுக்கு தர்காவுக்குலாம் நான் வர்றேனே, நீ ஏன் எங்கள் கோயிலில் வந்து சாமி கும்பிடலன்னு கேட்குறான். அப்போ என்ன சொல்லுவீங்க? அவன் செஞ்சால் நம்ம செய்ய முடியும், வராதது தானே. அவன் செஞ்சால் நம்ம செய்யணுன்றது அது சட்டம் கிடையாது. அவனுக்கு அனுமதி இருக்கவன் செய்கிறான், நமக்கு அனுமதி இல்லை செய்யலை.
உனக்கு எத்தனை தெய்வம் வேண்டாலும் நீ வணங்கலாம், அதை நீ வணங்கிடுற. எனக்கு ஒரு அல்லாஹ் தவிர யாரும் வணங்கக்கூடாது, நான் எப்படிப்பா வணங்குறது அப்படிங்கிற பதில் உங்களுக்கு இருக்குதுல்ல. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு இதையும் அவங்க வாழ்த்தலாம். அவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டம்லாம் இந்த இந்த விஷயத்துக்கு கொடுக்கப்படவில்லை. நமக்கு என்ன இருக்கிறது? தீமையை ஆதரிக்கக்கூடாது, தீமையை துணை செய்யக்கூடாது, தீமையை வரவேற்கக்கூடாது, தவறானதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது என்றெல்லாம் நிறைய கண்டிஷன் உள்ள மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க செஞ்சாங்க என்பதற்காக வேண்டி நம்ம செய்ய முடியாது. ஆனால் அதில் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது வந்து வேற மாதிரி அவங்க வெறுக்கிற மாதிரியான ஒரு டைப்பில் இல்லாமல் அழகான முறையில் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். என்ன புரிய வைக்கணும்னு கேட்டால், இப்போ பக்ரீத்தெல்லாம் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னா உங்கள் நல்லிணக்கத்தில் நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் மார்க்கத்தில் அது தடை செய்யப்பட்டதா செய்வீங்களா? நீங்கள் பின்பற்றக்கூடிய இந்து மதத்தில் பொங்கல் பெருநாள் வாழ்த்து சொல்லக்கூடாது, பக்ரீத் வாழ்த்து சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தடை இருக்குமையானால் அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க என்று கேட்டால் உங்கள் மார்க்கம் அதை தடுக்கவில்லை. அதே நேரத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நல்லது கெட்டது கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் நாங்கள் வர்றோம். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி செய்கிறோம், உங்களை அரவணைக்கிற நேரத்தில் அரவணைக்கிறோம், உங்களுக்கு அன்பு காட்டுற நேரத்தில் அன்பு காட்டுறோம், கஷ்டப்படுற நேரத்தில் உதவி கேட்டால் உதவி செய்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம். சில விஷயங்களில் எங்கள் மார்க்கத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. என்ன கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு அந்த தீபாவளிக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்வதாக இருந்தால், அந்த பண்டிகையில் வந்து ஒரு அசுரன் ஒன்று இருந்தான், அந்த அசுரனை வந்து யாரோ ஒருத்தர் வந்து கொண்டு விட்டாரு, அதுக்கு ஒரு அடையாளமாக தான் என்ன இருக்கிறோம், நாங்கள் தீபாவளி கொண்டாடுறோன்னு நரகாசுரன் சொல்லி ஒரு அசுரனை நம்பி அவர் கொல்லப்பட்டதை நம்புனாதான் நம்ம தீபாவளியை ஏற்றுக்கிறது ஆகும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் உங்கள் இதில் இருக்கும் பொழுது அதை நாங்கள் நம்பின மாதிரி வந்துருமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த மாதிரி வாழ்த்தை நாங்கள் சொல்வது இல்லை. அதே நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சில தந்திரங்கள் இருக்குல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கோவில் திருவிழா வருது, நீனு வாயான்னு கூப்பிட்றாங்க. இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க, ஊருக்கு வெளியில் சிலைகளை வச்சு வழிபடுறாங்க. விழா வரப்போகுது, விழாவுக்கு வான்னு கூப்பிட்றாங்க. அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விழாவுக்கா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒகால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், எனக்கு வர இயலாது அப்படின்ற உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க விழாவுக்கு போயிட்டாங்க. அப்போ இவர் வந்து அந்த விழாவை புறக்கணிக்க நினைக்கிறாரு. அதுக்கெல்லாம் நான் வர முடியாதுப்பா என்றும் சொல்லலாம். அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு உடம்பு சரியில்லை, சகீம்னா நோயாளி, நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இது 37வது வசனத்தில் 37வது சூறாவில் 89வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ அவர்கள் புண்படாத வகையில் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, தவறான காரணம் பொய்யான காரணமாக கூட இருக்கலாம். பொய் என்பது ஏமாத்துறதுக்கு தானே சொல்லக்கூடாது. நம்ம ஒரு தீமையிலேருந்து தப்பிப்பதற்காக வேண்டி பொய் சொல்வது வந்து அது பொய்யில் வராது. லைசல் கதாப் உள்ளது யுன்மி ஹைரா, நல்லதை செய்வதற்காக வேண்டி சொல்கிற பொய் கிடையாது என்ற காரணத்தினால, இது நல்லது தானே செய்கிறீங்க, இந்த பொய் எதுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு தீமையை செய்யாமல் இருப்பதற்காகத்தான் அந்த பொய்யை சொல்கிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மார்க்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு அந்த சிலை வணக்கம் பல தெய்வ வணக்கம் கூடாதுன்னு சொல்வதை வந்து எடுத்தெடுப்பில் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, இங்கே பாருங்கப்பா இதான்ப்பா கடவுள், நீங்கள் வணங்குற அந்த கல்லை விட இது பெட்டராக இருக்குது பாருங்கள், நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு நட்சத்திரத்தை கடவுள்னு பாரு. அப்புறம் நட்சத்திரம்லாம் மறைஞ்சு போன உடனே, நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு, மறைகிறது எப்படி கடவுளாக இருக்கேன், இது சரிப்படாது பாம்பார். அப்புறம் அடுத்த நாளைக்கு என்ன செய்வார்னா சந்திரனை பார்ப்பார். மக்கள்கிட்ட போய் இந்த சந்திரன் இருக்குல்ல இதான்ப்பா கடவுளும்பார். ஆனால் அவருக்கு மனசில் கடுகளை கூட கடவுள்கிட்ட எண்ணம் கிடையாது. ஏன்னா அவர் இணை கற்பித்தவராக இருந்ததே இல்லைன்னு எல்லாம் சொல்லி போடுறான். இந்த வழிமுறையை நாம தான் அவர் கற்றுக் கொடுத்தோம்னு வேற எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த ஸ்டைலில், இந்த பிரச்சாரம் செய்கிற ஸ்டைலை வந்து நாம தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் வந்து அல்லாவே சொல்லி காட்டுறான். அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால சந்திரனை கடவுளுங்கிறாரு. சந்திரன் மறைஞ்சவுடனே இது மறைஞ்சிருச்சு, இது கடவுள் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து சூரியனை கடவுளுங்கிறார். கடவுள் நினச்சிக்கிட்டு சொல்லலை. இவர்களுக்கு வந்து கல்லுக்கு ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு பவர் இல்லை, ஒரு இயக்கம் இல்லை, அதை போய் கடவுளுங்கிறாங்களே, அதுக்கு இது பரவாயில்லையே, சந்திரனை வணங்கிட்டு போயிடலாமே, சூரியனை வணங்கிட்டு போயிடலாமேங்கிற மாதிரி சூரியனை கடவுளுங்கிறார். கடவுள் நினச்சிட்டு அவர் சொல்லவே இல்லை. கடவுள்னு சொன்னால் அவனை எஜுகேட் பண்ணி மேலே கொண்டு வர்றாரு. இது ஆமாம், இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குதே,
இதை கல்லை வணங்குறதுக்கு சூரியனை வணங்கிட்டு போயிடலாமே, ஒரு வெளிச்சமாவது வருது அதுலேருந்து அப்படிங்கிற நிலைமை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அந்த நிலையில் இருந்தவங்களை மாற்றி இல்லைப்பா அதுவும் மறைஞ்சு போச்சு, அதுவும் சரியாக வராது, நம்மளையெல்லாம் ஒருத்தன் படைச்சிருப்பான்ல அவனை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஜ்ஜகுத்து வஜ்ஜிய லில்லதி ஃபத்தர சமாவாத்தின்னு என்ன செய்வார், சரியான பாதைக்கு மக்களை கொண்டு வந்துடுவார். அப்போ ஒரு படிப்படியாக அவங்கள எஜுகேட் பண்ணி கொண்டு வருவதற்காக வேண்டி அவங்க போகிற போக்கிலே போய் அவன் மட்டமானதை கடவுளுங்கிறானா, அதுக்கு மேலானது ஒன்றை சொல்லி இதை கடவுளாக இருக்கலாமே, அதுவும் கடவுளில் நினைக்க அதுவும் தப்பாக இருக்கா, இதை கடவுளாக இருக்கலாமே, இது கடவுளாக இருக்கலாமே, எதுவுமே இருக்க முடியாது இப்போ அல்லாதான் அப்படின்னு கொண்டாந்து நிப்பாட்டிட்டார். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரச்சனை வந்து சூரியனை கடவுள் நினைச்சு அவர் சொன்னார். அவர் உமா காணமிரல் முஷ்ரிக்கின், அவர் இணை கற்பித்தவராக இருந்ததே கிடையாது. அப்போனா அது நம்பளவர் நம்பாமத்தான் அந்த மக்களுடைய போக்கில் போய் அதை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த தீபாவளி வாழ்த்துக்கள்ங்கிறீங்கல்ல, தீபாவளி வாழ்த்து பண்டிகை வாழ்த்துங்கிறது இல்லாமல் இன்று நல்ல இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதை நீங்கள் வாழ்த்துனா நினச்சிக்கிடுவான். நீங்கள் என்ன செய்யலாம், தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லாமல் அவன் மெசேஜ் போடுறான், நீங்கள் என்ன செய்யுங்க, இன்று உங்களுக்கு நல்ல பொழுதாக இன்று உங்களுக்கு கழியட்டுமாக அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் தீபாவளிக்கு சொன்ன அவன் நினச்சிக்கிடுவான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்ராஹிம் நபி மாதிரி இந்த அவன் நல்லா இருக்கிறதுக்கு சொல்கிறீங்க, அவ்வளோதான், நீங்கள் பண்டிகைக்கு சொல்லலை. இப்படி சில ஹிக்மத்தான முறையில் கையாளலாமா இல்லையா? தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர்கள் புரிய மாட்டார்கள் என்று இருப்பார்களே. ஆனால் இப்ராஹிம் நபியை நம்ம ஒரு முன்மாதிரியாக கொண்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டுமாக, இன்றைய பொழுது நல்லபடியாக கழியட்டுமாக, சிறப்பாக இருக்கட்டுமாக, இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, இந்த மாதிரியான வாசகங்களை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த தீபாவளி பொங்கல் நரகாசுரன் அதையெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணவும் இல்லை, அதை நினைக்கவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் என்ன நினச்சிக்கிடுவான்டா, நீங்கள் அவனை தீபாவளிக்கு தான் வாழ்த்துன்னு அவன் நினச்சிக்கிடுவான், பகமையும் வராது, தப்பாகவும் புரிஞ்சுக்கிற மாட்டான். இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி மெத்தடில் அது மாதிரி ஹிக்மத்தாக செய்யலாம், அல்லது என்ன செய்யலாம்னா புரிய வைக்கலாம். இல்லைங்க, நீங்கள் தீபாவளி அன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் வாழ்த்துறேன், ஆனால் தீபாவளிங்கிறத நான் ஏற்றுக்கிறல, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திட்டு போங்க, புரிய வைங்க. அப்படி தான் செய்யணுமே தவிர அந்த அந்த பண்டிகை அதெல்லாம் ஒத்துக்கிட்ட மாதிரி நமக்கு வந்துருமா இல்லையா, அதை கவனமாக இருந்துக்கணும். உம்மு மரியம்ங்கிறவங்க கேட்குறாங்க, ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறாங்க யூடியூப், அது ஓப்பன் ஆகலை, இருந்தாலும் அது கருத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், படையல் செய்யப்பட்ட சைவ உணவுகளை ஹலால் என்று சொல்லாமல் மக்ரூஹ் என்று சொல்ல வேண்டும். மக்ரூஹ் இஸ்லாத்தில் உள்ளது என்று அல்லாவும் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி இருப்பதாக இந்த நபர் சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக குர்ஆன் 17:37 வசனத்தையும் புகாரி 5975 ஹதீஸையும் ஆதாரமாக காட்டுகிறார். வீடியோ லிங்க் இணைத்துள்ளேன். இஸ்லாத்தில் மக்ரூஹ் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அவர் சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த பூஜை செய்கிற பொருள் இருக்குல்ல, அது ஹலால்னு சொல்லிடக்கூடாது, அது மக்ரூஹு, அது ஹராம்னு சொல்லிடக்கூடாதான். எப்படி சொல்லணுமா, அது மக்ரூஹு வெறுக்கத்தக்க ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணுமே தவிர ஹலால் என்று சொல்லக்கூடாது, ஹராமுன்னு சொல்லக்கூடாது. அவர் வார்த்தையில் விளங்குது, ஹராம்னு சொல்லிட முடியாது, மக்ரூஹுன்னு சொல்லணுங்கிறார். முதல்ல இந்த மக்ரூஹுன்னு சொல்கிற விஷயம் குர்ஆனில் இருக்குதா? அவர் சொல்லக்கூடிய வசனத்தில் மக்ரூஹுன்னு ஏதாவது 17:36 வசனத்தை சொல்கிறீங்க, அதில் என்ன இருக்குது, ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத பின்பற்றாத, இன்ன சமா ஒல் பசர ஒல் ஃபுஆத குல்லு உலாயிக்க கானானு மசூலா, அதாவது பார்வை செவி உள்ளம் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படும், அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும் என்று அந்த வசனம் சொல்லுது. இதில் மக்ரூஹ்னு எங்கே இருக்குது? மக்ரூஹ் பற்றிய வார்த்தை தான் வந்திருக்குதா? இந்த வசனத்தில் மக்ரூஹுன்னு சொல்லணும்னு இருப்பதாக அவர் காட்டின ஹதீஸில் என்ன இருக்குது? அல்லாஹ் 3 விஷயங்களை வெறுக்கிறான். ஒன்று பெற்றோர்களை, அம்மாமார்களை, தாய்மார்களை தொல்லைப்படுத்துறது. ரெண்டாவது குழந்தைகளை புதைக்கிறது, அது மாதிரி விஷயம். மூணாவது கீழே வக்கால், அவன் சொன்னான் இவன் சொன்னாண்டு ஆதாரம் இல்லாமல் பேச்சு, இதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு வருது. இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு மக்ரூஹ்னு ஒன்று இருக்குங்கிறார். இதில் மக்ரூஹ்னு வரவே இல்லை. அதாவது இஸ்லாத்தில் ஹலால்னு வந்திருக்குது, ஹராம்னு வந்திருக்குது. ஆனால் நடைமுறையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மதுஹபுகளில் நடுவில் மக்ரூஹுண்டு ஒரு வகையை கொண்டு வர்றாங்க. இந்த மக்ரூங்கிற வார்த்தை குர்ஆன் ஹதீஸில் இருக்குதான்னா குர்ஆன் ஹதீஸில் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் இது ஹராம் இது மக்ரூஹ் என்று ரெண்டாக பிரிக்கவே இல்லை. ஹராம் ஹலால் அவ்வளோதான். ஒன்று அனுமதிக்கப்பட்டது, இன்னொன்று அனுமதிக்கப்படாது. அந்த ரெண்டு தான் இருக்கே தவிர அது நடுவில் ஒன்று மக்ரூஹுண்ட ஒன்று குர்ஆன்லேயும் கிடையாது, ஹதீஸ்லேயும் கிடையாது.
அப்போ இல்லாத ஒரு ஆயத்தையும் ஹதீஸையும் போட்டு மக்ரூஹுண்டு ஒரு வகை இருக்குன்னு அவர் சொல்கிறாருல்ல, அது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஹராம்ங்கிறது இருக்குல்ல, ஹராம்லே பல படித்தனம் இருக்க தான் செய்யுது. தடுக்கப்பட்டதில் எல்லாம் சமமாக இருக்கும். ஒரு கொலை செய்கிறதும் பொய் சொல்கிறதும் ரெண்டு ஹராம் தான். ரெண்டு சமமா? கொலை செய்கிறதும் ஹராம் தான், பொய் சொல்கிறதும் ஹராம் தான். பொய் வந்து மனுஷன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான், கொலை வந்து செய்கிறதுக்கு பயப்படுறான். பொய் சொல்வதற்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கொலை செய்கிறதுக்கு தண்டனை கொடுப்பாங்க, மரண தண்டனை கொடுப்பாங்க. அப்போ எல்லாம் ஹராம் தான். ஹராமுல படித்தனம் இருக்குல்ல, ஹராம் என்றாலும் கூட அனைத்து ஹராமுக்குமே ஒரே மாதிரி தண்டனை எல்லாம் தர்றான்னு தரல. அப்போ ஹராம் என்ற எல்லாம் ஹராம் தான். ஹராமுலே வந்து பல படித்தரங்கள் இருக்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லேசான படித்தரத்தில் உள்ளது மக்ரூஹுன்னு சொல்லி அப்படி வந்து அறிஞர்களாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்க தேவையில்லை, ஹராம் தான். எதெல்லாம் இவங்க மக்ரூஹுன்னு சொல்கிறாங்களோ அது ஹராம் தான். அதாவது அது அனுமதிக்கப்பட்டுச்சா தடுக்கப்பட்டுச்சா அவ்வளோதான் பிரச்சனை. உனக்குதா அனுமதிக்கப்பட்டுச்சுன்னா ஹலாலு, அனுமதிக்கப்படலைன்னா ஹராம். ஹராம் எல்லாம் சமமாக இருக்குது. சமம்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? ஹராமில் ஒரு வகை அவ்வளோதான். ஹராமில் படித்தரங்கள் இருக்குன்னு சொல்லலாமான்னு அது சொல்லலாம். சில ஹராமுக்கு உலகத்தில் தண்டனை கொடுக்க சொல்கிறான்ல, சில ஹராமுக்கு தண்டனை இல்லை, அவனா செஞ்சுட்டு போகலான் இருக்குது. ஆனால் அது பாவம் தான் அது. அப்போ ஹராம் என்பதுக்கு வந்து கடும் எச்சரிக்கை உள்ள ஹராம் இருக்கிறது, கடுமையான எச்சரிக்கை செய்யப்படாத ஹராம் இருக்கிறது. ரெண்டுமே என்னன்னு கேட்டால் மனுஷன் விலகி கொள்ள வேண்டிய விஷயம்தான். மக்ரூஹ் தானேண்டா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, ஹராம் தான் அது. மக்ரூஹ்ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு பிரிக்கிறது சில பின்னாடி வந்து அறிஞர்கள் செஞ்ச பிரிவு தானே தவிர இஸ்லாத்தில் வந்து பீடி குடிக்கிறது மக்ரூஹும்பாங்க. எதை வச்சு சொல்லுவாங்கன்னா நேரடியாக வரல, நேரடியாக வந்தாலும் மறைமுகமாக வந்தாலும் அதில் அந்த குர்ஆனுடைய கருத்தானது கேடு செய்யக்கூடியதான புகைங்கிறது. புகை வந்து கேடு செய்யுது, கேடு செய்யலாம் ஹராம். அப்போ ஹராம்ட்டு போயிட வேண்டியது தானே. அது எதில் கேட்டால் சில விஷயங்களில் வந்து ரெண்டு விதமாக வருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் தடுத்திருப்பாங்க, அவங்கள அதை செஞ்சும் இருப்பாங்க. இந்த இடத்துல தான் லேசாக ஒரு அது எங்கிட்ட சேர்க்கிறது அப்படின்ட்டு வரும். அப்போ நீ மக்ரூஹ்னு சொல்ல தேவையே கிடையாது. உதாரணமாக ரசூல்லா வந்து நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீங்கன்னு தடுத்தாங்க, அவங்களே சில நேரங்களில் குடிச்சும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ரெண்டையும் இணைச்சி என்ன செய்வோம்? அதில் மக்ரூஹ்லாம் சொல்ல மாட்டோம். நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொன்னது வந்து ஒரு அறிவுரையாக சொல்லப்பட்டது, அது மக்ரூஹ்லாம் கிடையாது. சிறந்தது வந்து நீங்கள் நின்று உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறது தான். அதை நின்று கொண்டு குடிப்பது அனுமதிக்கப்பட்டது. அது அனுமதிக்கப்பட்டதுங்கிறதுல வருமே தவிர அதை மக்ரூஹ்ங்கிற பேரில் வந்து நம்ம சொல்ல தேவையே இல்லை. அப்போ அந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்ததையே அவங்க செஞ்சிருப்பார்களே, ஆனால் நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்? அவங்க தடுத்ததுங்கிறது வந்து மென்மையான ஒரு தடை, அவங்க செஞ்சதுங்கிறது அது அனுமதிக்கப்பட்டதுன்னு காட்டுவதற்கு செஞ்சாங்க, இப்படி விளங்கிக்கிறணும். இப்படி விளங்குறதுக்கு என்ன ஒரு முகாந்திரம் இருக்கே தவிர மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஆதாரத்தோட ஹலால்னா ஹலால் தான், ஆதாரத்தோட ஹராம்னா ஹராம் தான். அது ரெண்டு தான் இருக்கே தவிர மக்ரூஹுங்கிற ஒரு வகையே கிடையாது. இந்த மக்ரூஹுங்கிறது அவங்களா பிடிக்காதெல்லாம் மக்ரூன்றுவாங்க மதுஹபுகளில். அப்படி ஒரு விஷயமாக நீங்கள் சொன்ன அந்த வசனத்துலேயும் இது இல்லை, நீங்கள் சொன்ன அந்த ஹதீஸ்லேயும் அந்த கருத்து இல்லை மக்ரூங்கிற ஒரு விஷயம். இது யார் சனா நஃபீஸாங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, குர்ஆன் 2:285 குறிப்பிட்ட நிகழ்வை விளக்கவும். பக்ராவில் 285வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது என்பதை விளக்கவும்ங்கிறாங்க. அந்த வசனத்தில் விளக்குவதற்கு ஒரு ஒரு ட்ரையான விஷயமாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. அர்த்தம் வாதிச்சாலே விளங்கிடும். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆமனர் ரசூலு, இந்த ரசூல்னா முகமது அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, அவருடைய இறைவன் புறத்திலிருந்து அவருக்கு அருளப்பட்டதை இந்த முகமது நம்புகிறார். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மட்டும் அவர் நம்ப சொல்லலை, முகமது எதை குர்ஆன் என்று உங்கள்கிட்ட சொல்லுகிறாரோ அதை ஃபர்ஸ்ட் அவர் நம்புகிறார். கொண்டு வந்தவர் நம்பணுமா இல்லையா? நம்ம மட்டும் நம்பி அவர் நம்பாமல் இருந்தார்னா அதைத்தான் இல்லை சொல்கிறோம். ஆமனர் ரசூலு, இந்த ரசூல் நம்பி இருக்கிறார். இந்த ரசூலுங்கிறது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமனர் ரசூலு, இந்த ரசூல் நம்பி இருக்கிறார். எதை நம்பி இருக்கிறார் என்று கேட்டால், பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, அவருடைய இறைவன் புறத்திலிருந்து அவருக்கு அருளப்பட்டதை இவர் நம்பி இருக்கிறார். அவர் மாத்திரம் நம்பவில்லை, ஒல் முமினூன, மூமின்களும் நம்பி இருக்கிறார்கள். குல்லுன், அத்தனை பேரும், ஆமன பில்லாஹி, அல்லாவே நம்பி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்களும் அனைவருமே ஆமன பில்லாஹி, அல்லாவே நம்பி இருக்கிறார்கள். ஓ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வுடைய வானவர்களை நம்பி இருக்கிறார்கள். ஓ குத்துபிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்களை, குத்துப்புண்டா வேதங்களை நம்பி இருக்கிறார்கள். ஓ ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்பி இருக்கிறார்கள். எல்லாருமே நம்பி இருக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான்னா, முதல்ல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நம்புகிறாங்க, வேதத்தை. அவங்களோட இருக்கிற எல்லா மக்களும் என்ன நம்புகிறாங்கன்னு கேட்டால், அல்லாவை நம்புகிறாங்க. எதெல்லாம் நம்ப வேண்டுமோ அதை நமக்கு சொல்லி தருவதற்காக அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மக்கள் எதை நம்புனாங்கன்னு கேட்டால், அல்லாவை நம்புனாங்க. நீங்கள் நம்புங்கன்னு அர்த்தம். இப்போ மலாய்க்கத்தி மலக்குமார்களை நம்பினார்கள். நாங்கள் அல்லாவை மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டோம், அதிலே முஸ்லீமாரும் நினச்சிடாதீங்க. அந்த மக்கள் அல்லாவை நம்புனாங்க, மலக்குமார்களையும் நம்புனாங்க. மலக்குண்ட ஒன்று கிடையாதுன்னு சொன்னான்டா அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுனால முஸ்லீம் ஆக மாட்டான். மலக்குங்கிறது நம்பணும். மலாய்க்கத்துமார்களே நம்பி இருக்கிறார்கள். ஓ குத்துபிஹி, அல்லாஹ் வேதங்களை அருளி இருக்கிறான், எல்லா நபிமார்களுக்கும் வேதங்களை கொடுத்துருக்கிறான் என்றும் அவங்க நம்பி இருக்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி நம்பணும். அதே மாதிரி ஒரு ருசுலிஹி, அல்லாஹ் அனுப்பின தூதர்மார்களை நம்பணும். அல்லாஹ் வந்து முகமது மட்டும் அனுப்பவில்லை, நிறைய நபிமார்களை தூதர்களை அனுப்பியிருக்கிறான், எல்லா தூதர்களையும் நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லணும். அது மாத்திரம் பத்தாது. லானு ஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அவனுடைய தூதர்களுக்கு மத்தியில் நாங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டோம். எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர் தான். மூசாவும் தூதர் தான், ஈசாவும் தூதர் தான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் தான். அந்த தூதர்களை ஒருத்தரை வச்சு ஒருத்தரை மட்டப்படுத்தி, சிலருக்கு எல்லாம் அந்தஸ்தை கொடுத்துருப்பான் கூடுதலாக, சிலர் கம்மியாக கொடுத்துருப்பான், அதை சொல்லி காட்டலாம். அந்த மாதிரி உள்ளது இல்லை. இவர் தான் இப்போ கரெக்டு, இவர் கரெக்டாக செஞ்சிருப்பார், அவர் கரெக்டாக செய்யலை அப்படின்ற கூடாது. எந்த ஒரு நபிக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செஞ்சிருப்பார். அவர் கொடுத்த வேலை சின்ன வேலை, அதனால கம்மியாக அவங்களுக்கு தெரியுது. இவர் கொடுத்த வேலை பெரிய வேலை. ஆனால் பெரிய வேலையை கொடுத்தவருக்கு சின்ன வேலையை கொடுத்தாலும் செஞ்சிருப்பாரு, சின்ன வேலையை கொடுத்தவருக்கு பெரிய வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செஞ்சிருப்பார். எல்லாருமே கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சாங்க என்று நம்பணுமே தவிர, அல்லாஹ் கொடுத்த அந்த கடமையில் குறைவு செஞ்சாங்கன்னு நம்பிடக்கூடாது. லானு ஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அவனுடைய தூதர்மார்களுக்கு மத்தியில் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம் என்று அதை அந்த ரசூலுல்லாவோட இருக்கக்கூடிய மக்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுலேருந்து என்ன அர்த்தம்னா, நீங்கள் நம்புங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்கள் அல்லாஹ் மட்டும் நம்பினா பத்தாது, மலக்குமார்கள் நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்மான் நம்பணும். அந்த தூதர்களை கூட எப்படி நம்பணும்னு கேட்டால், அவங்களுக்கு மத்தியில் பணி செய்வதில் யாரும் பாரபட்சமாக நடக்கவில்லை, தப்பாக நடக்கவில்லை என்று நீங்கள் நம்பணும். அதுக்கடுத்து காலு, முகமதோடு இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்கிறார்கள், சமீனா, நாங்கள் செவியுறுகிறோம், அல்லாஹ் ரசூல் சொல்வதை செவிமெடுக்கிறோம், அத்தானா, நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம், குஃப்ரானக்க, உனது மன்னிப்பை வேண்டுகிறோம், ரப்பனா, எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம், ஓ இலைக்கல் மசீர், திரும்பி செல்லுதல் உன்னிடமே உள்ளது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த நன்மக்கள் இதையெல்லாம் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரெக்கார்ட் பண்றான். எதுக்கு ரெக்கார்ட் பண்றான்? அதுக்கு பிந்தி வர்ற சமுதாயங்கள் அதன்படி நடப்பதற்காக வேண்டி நமக்காக ரெக்கார்ட் பண்றான். அவங்கெல்லாம் அப்படி இருந்ததுனால நீங்கள் என்ன செய்யுங்க, இதெல்லாம் சேர்த்து நம்பணும். அல்லாஹ்வை நம்பணும், மலக்க நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களுக்கு மத்தியில் பாரபட்சம் இல்லைன்னு நம்பணும். அதே மாதிரி அல்லாஹ் ரசூலை கட்டுப்படணும், செவியுற்றும் கட்டுப்பட்டோம் இருக்கணும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பை கேட்டுக்கொள்ளணும். இப்படி நீங்கள்லாம் நடங்க என்று நமக்கு ஒரு போதனை செய்வதற்குத்தான் அதில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்துல் ரஹ்மான் சிகாகோவிலேருந்து அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உங்களில் ஒருவர் தன் சகோதரனுடன் சண்டையிடும் போது அவன் முகத்தை தாக்குவதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அல்லாஹ் ஆதமை தன் உருவில் படைத்தான் அப்படின்ற ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாரு. முஸ்லீம்ங்கிற நூலில் போட்டிருக்காரு. அப்போ முஸ்லீம் நூலில் இப்படி இருக்கிறதுனால இந்த ஹதீஸை போட்டு கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் அடிப்படையில் நாம் பாக்ஸிங் MMA ஹராம் என்று சொல்கிறோம், ஆனால் சிலர் இது முஸ்லீம் சகோதரர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறுகிறார்கள். இதை நீங்கள் அதாவது ஒரு சண்டையிட்டீங்க என்று சொன்னால் முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்குள்ள முஸ்லீமுக்குள்ளே தான் முகத்தில் அடிச்சிடக்கூடாது. காஃபிர்னு என்ன செய்யலாம், முகத்தையெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த ரஷ்யன் குத்து சண்டையெல்லாம் இருக்குல்ல, முஸ்லீமாக பண்ணுறான், முஸ்லீம் எல்லாரும் தானே பண்ணுறான், அதனால் அதை அந்த மாதிரி குத்து சண்டையில் ஈடுபடவும் செய்யலாம், அதை பார்க்கவும் செய்யலாம். ஏன்னாட்டா அந்த குத்து சண்டை போடுறாங்களே, குத்து சண்டையை நம்ம கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். குத்து சண்டை ரெஸ்லின்லாம் போடுறாங்கல்ல, அது எல்லாமே என்னென்னா முகத்தை பார்த்து தாக்குறது தான். குத்து சண்டையுடைய கண்டிஷனே என்ன, முகத்தில் இறுக்கி குத்தி அவனை வந்து தடம்பொருளை செய்வது தான் குத்து சண்டையுடைய பேசிக்கே அதில் தான் அடங்கி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யுது, வந்து ஹராமான விளையாட்டு. ஏன் விளையாட்டு ஹராமுங்கிறோம்னு கேட்டால், உங்களுக்கு முகத்தில் தாக்குவதை ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறோம். இது ஒரு அஜர்த்து வழக்கம் சொல்கிறாராம். இது முகத்தில் தாக்கக்கூடாதுன்ற ஹதீஸ் வந்து முஸ்லீமுக்கு தான் அது பொருந்தும், காஃபிராக இருந்தால் தாக்கிடலாம், ஒரு முஸ்லீமை அடிக்கும்போது முகத்தில் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாராம்.
காஃபிருக்கு தாண்டு. ஆனால் இதில் வந்து அவர் தப்பாக சொல்கிறார். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை தவிர்க்க சொன்னாங்கல்ல, தவிர்க்க சொல்லும்போது என்ன காரணம் சொன்னாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் சாயலில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறதான் காரணமாக சொன்னாங்க. அப்போ ரசூல்லா என்ன காரணம் சொன்னாங்கன்னு கேட்டால், முகத்தை இருக்குது ஹலகல்லாஹு ஆதம் அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தனது சாயலில் படைத்திருக்கிறான். அப்போ அந்த சாயல் வந்து மனிதனுட்டு இருக்க அந்த சாயல் வந்து அல்லாஹ்வுடைய சாயல், அதனால மூஞ்சி தான் பிரதானமானது, மூஞ்சில மட்டும் தாக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த காரணம் வந்து முஸ்லீம் காஃபிருங்கிறது பிரிக்கிற மாதிரியா இருக்குது. அந்த மனிதனுடைய முகம் வந்து அல்லாஹ்வுடைய சாயல், அந்த ஆடு மாடு மாதிரியான ஒரு முகமா இல்லாமல் மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? தன் சாயலை கொடுத்துருக்கிறான். தன் சாயலை மனிதனுக்கு கொடுத்துருக்கிறதுனால முகத்தில் அடிக்காதீங்க. அப்போ என் சாயலா இருக்கிறதுனால அடிக்காதீங்க என்று சொன்னா, ஒரு காஃபிர் அடித்தாலும் அந்த சாயலை தான் நீங்கள் அடிக்கிறீங்க, ஒரு முஸ்லீம் அடித்தாலும் அதான அர்த்தமாகும். முஸ்லீம் காஃபிர்ன்னு எப்படி இதை பிரிப்பீங்க? அல்லாஹ் வந்து மனிதனை வந்து மூஞ்சில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு காரணமே என்னன்னு கேட்டால், அந்த முகம் வந்து என் சாயலில் இருக்கிறது. மனிதனுடைய முகம், அது முஸ்லீமுடைய முகமாக இருந்தாலும் சரி, காஃபிருடைய முகமாக இருந்தாலும் சரி, அது என் சாயலில் இருக்கிறது. என் சாயலை உங்களுக்கு தந்திருக்கிறேன், மனிதர்களுக்கு என் வடிவத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். அதனால நீங்கள் சண்டை போட்டீங்கன்னு சொன்னால் முகத்தில் அடிச்சிடாதீங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் இது வந்து சாதாரண சண்டைக்கு தான், போர்க்களத்துக்கு பொருந்தாதுன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா போர்க்களத்தில் வந்து அப்படி கவனிச்சலாம் அடிக்க முடியாது. எது வாய்ப்பு கிடைக்குது அங்கெல்லாம் வெட்டிட்டு போயிடுவாங்க. மூஞ்சி வாய்ப்பு கிடைச்சா மூஞ்சில் கூட வெட்டுவாங்க, விளங்குதா? அந்த மாதிரி வந்து இவங்களும் வெட்டியிருக்காங்க, அவங்களும் வெட்டியிருக்கிறாங்க. போர்க்களம் என்பது வேறு, போர்க்களத்தில் தனி விதி, போருக்கு தனி சட்டமே தனியாக இருக்குது. அது இல்லாமல் ஒருத்தர் சண்டை போடுறதா இருந்தால், ஒரு முஸ்லீமும் காஃபிரும் சண்டை போட்டால் கூட மூஞ்சில் அடிக்கக்கூடாது, முகத்தில் அடிக்கவே கூடாதுங்கிறதுக்கு தடை இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குத்துச்சண்டை ரெஸ்லின் இது எல்லாமே மூஞ்சில் தாக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கிறதுனால அது வந்து கூடாது என்பதுதான் சரியானது. இவர்கள் வந்து முஸ்லீமுக்கு மத்தியில் தான் இது பொருந்தும்னு சொல்வது சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு சொன்னால், அந்த ஹதீஸ் சொன்ன காரணம் நமக்கு தெளிவாக இருக்குது. காரணம் என்னவா இருக்குது? அல்லாஹ் வந்து ஆதமை தனது வடிவத்தில் படைத்திருக்கிறான், அதனால மூஞ்சில் அடிக்காதீங்க. அந்த வடிவம் தான் முக்கியம். அந்த வடிவம் வந்து முஸ்லீமுடைய வடிவமும் காஃபிருடைய வடிவம் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஒரு செகண்டில் களிமா சொல்லிட்டா முஸ்லீம் ஆயிரும், வடிவம் மாறி போயிருமா? ராமசாமியாக இருக்கிறான், அவன் களிமா சொல்லிட்டா முஸ்லீம் ஆகிட்டான், இப்போ உடனே வேற மூஞ்சியா போயிருமா? வடிவம் காஃபிருக்கு மூமிருக்கு ஒன்று தானே, வடிவத்துக்காகத்தான் அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அதனால மூஞ்சில் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் வந்து அல்லாஹ் தன் சாயலை மனுஷனில் வச்சிருக்கிறான் என்பதுதானே தவிர, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் அதனால அடிங்க, ஏற்றுக்கிறாட்டி அடிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்துல் லத்தீஃப் தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கீழே உள்ள வீடியோவின் செய்தி உண்மையா அப்படின்னு போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அனுப்பியிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதில்லை, அது வந்து ஓப்பன் ஆகலை, போட்டோம்னா ஓப்பன் ஆகலை, என்ன சொல்கிறான்னு தெரியலை. வீடியோவை அனுப்பியிருந்தா கூட கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சும்மா சும்மா லிங்க் அனுப்பி விட்டுறீங்க. அந்த லிங்க் வந்து அது பல லிங்க் அனுப்புறதுல பல விஷயங்கள் இருக்குது. அந்த லிங்க் அந்த அந்த அதை பதிவு செஞ்சவங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள லாகின் பண்ணவங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும்னு செட் பண்ணியிருப்பாங்க. பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அனுப்புனதுலாம் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகிடாது. அதனால் வந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, ஏதோ ஒன்று அனுப்பியிருக்கிறீங்க, நீங்கள் அனுப்பின லிங்க் வந்து ஓப்பன் ஆகாதனால விளங்கலை. அப்படி கேட்கும்போது லிங்கோடு சேர்த்து இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை சொல்கிறாருன்னு எழுதி அனுப்பியிருந்தா கூட அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லலாம். சும்மா லிங்க் அனுப்பிவிட்டு இது சொன்ன சரியாண்டா எனக்கு ஓப்பன் ஆனதானே சொல்ல முடியும். அதனால் லிங்க் அனுப்புனதுக்கெல்லாம் வந்து ஓப்பன் ஆகாது. பெரும்பாலும் அவங்க லாகின் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டை நம்ம ஒரு ஃபாலோவர்ஸை சேர்ந்தா தான் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம கண்டவனுக்கெல்லாம் போய் ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம லாகின் பண்ணிலாம் போகிறதில்ல. லாகின் பண்ணாமல் வந்தால் ஓப்பன் பண்ணுவோம். லாகின் பண்ணுன்னு சொன்னால் இதுக்காக வேண்டிய நம்ம போய் அதில் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சேர மாட்டோம். அதனால் நீங்கள் லிங்க் அனுப்பாமல் வீடியோவை அனுப்பி விடுங்க, அல்லது வந்து என்ன செய்யுங்க, அந்த சாராம்சத்தை எழுதி அனுப்புங்க. நீங்கள் கேட்டது வந்து அந்த வீடியோ நமக்கு ஓப்பன் ஆகவில்லை. அடுத்ததாக, மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரருக்காக இறைவனிடம் துஆ செய்யலாமா? அவர்களின் நோய் நிவாரணத்திற்காக கவலை நீங்க பிரார்த்தனை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆகிரத்து சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் துஆ செய்யக்கூடாது. துன்யாவுடைய எந்த நன்மைக்கும் துஆ செய்யலாம். இது சம்பந்தமாக விரிவாக விளக்கின ஒரு கேள்வி ஏற்கனவே இருக்கிறது. அந்த வீடியோவை உங்களுக்கு இதில் இணைச்சிடறேன், பார்த்துக்கிறேங்க. அடுத்து வந்து, என்னுடைய பெயர் ரசூல் மைதீன், சென்னை எண்ணூர்லேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு அல்லாஹ்விடம் இவ்வுலக வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யலாமா? அதாவது முஸ்லீம் அல்லாத நண்பர் இருக்கார்,
அவருக்கு உடம்பு சரியில்லை. அதனுடைய கேள்வியுடைய வியாக்கியானம் இவ்வளோதான் கேட்டிருக்காரு. அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, இறைவா இவருக்கு குணமாக்கு, முஸ்லீம் இல்லாமல் இருக்கிறார், இப்படி கேட்கலாமா? அல்லது வறுமையில் இருக்கார், இறைவா இவருடைய வறுமையை போக்கு. கடன் பட்டிருக்காரு, இறைவா இவருடைய கடன்லேருந்து இவரை விடுவிச்சிரு. இப்படி முஸ்லீம் அல்லாத நண்பர்களுடைய உலக விஷயத்துக்கு என்ன மறுமை கேட்கக்கூடாதுல்ல. மறுமையில் நான் இதை அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு அதை கேட்கக்கூடாது. அல்லாவை ஏற்றுக்கிறவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. இறைவா இவர் முன்னை மறுக்கத்தான் செய்வார், நீ சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கலாமான்னா கேட்கக்கூடாது. மறுமை சம்பந்தமான விஷயங்கள் அது கேட்கறதுக்கு கூடாதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது நபிமார்களுக்கு பாப்பா கேட்காத அம்மா கேட்கணும் தடுத்துப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இது முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையாக பிரார்த்தனை செய்யலாமான்னு கேட்குறாரு. செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம். ஏன் செய்யலாம்னு கேட்டால் அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. இப்போ புகாரில் 2276வது ஹதீஸில் அபு சயீதுல் குத்ரியும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் பண்ணி போவாங்க. ஒரு கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட விருந்து கேட்பாங்க, விருந்து கொடுக்க மாட்டாங்க. சரின்னு ஒரு டேரா அடித்து தங்கிடுவாங்க. தங்கின உடனே அந்த கிராம தலைவரை தேல் கொட்டிடும், விஷ தேலோ ஏதோ விஷ ஜந்து கொட்டிடும். கொட்டினவுடனே என்ன செய்வாங்கன்னா என்னென்னமோ பார்ப்பாங்க, அவன் வலி குறையிற மாதிரி இருக்காது. அப்போ இவங்ககிட்ட என்ன செய்வாங்க, இவங்க தேல் கொட்டிருச்சு, உங்கள்கிட்ட ஏதாவது ஓதி பார்க்குற யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, மந்திரிக்கிற அவங்க மந்திரி தான் சொல்லுவாங்க. சொன்னால் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி போய் அல்ஹம்து சூரா ஓதி அவருடைய குணமாக்குறதுக்காக அவர் செய்வார். அதை ஓதினோன்னு அந்த வசம் இறங்கிடும். அப்போ இது இந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாதவர் தானே, அவர் விருந்து கூட கொடுக்க மாட்டேன்ட்டார. அப்போ இந்த ஓதுறது துவா தானே ஏறக்குறைய அல்லாட்ட கேட்குறது தானே, விஷம் இறங்குறதுக்காக அவர் கேட்குறாரு. அது நிறைவேறி இருக்குது. அதை ரசூல்லா நீ எப்படி அவன் நம்மால் இல்லையே, அவனுக்கே போய் நீ இதை செஞ்ச அப்படின்னு கேட்டாங்களா? ரசூல்லா கேட்கல. அப்போ இதிலேருந்து என்ன வழங்குது, முஸ்லீம் அல்லாஹ்வுடைய துன்யாவுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். இது ஒரு அல்ஹம்து சூரா ஓதுறது பிரார்த்தனை தானே, அதில் ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி குர்ஆனில் என்ன செய்கிறாண்டா, அல்லாஹ் மூசா நபியுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு ஒரு தண்டனை எல்லாம் இறக்குறான். தவளை பேனு இப்படி பல சோதனைகளை கொடுக்குறான். கொடுத்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, யா மூசா உதுவுலனா ரப்பக்க பிமா அஹித இந்தக்க, அல்லாஹ் உன்ட்ட எடுத்த வாக்குறுதி பிரகாரம் எங்களுக்காக நீ துவா செய்யி அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இந்த துன்பத்தை விளக்கிட்டா நாங்கள் உங்களை நம்பிக்கை கொள்ளுவோம். உங்களை நுர்சிலன் நமக்கு பனி இஸ்ரவேல் மக்கள் உன்னோட அனுப்பி விட்டுறோம், இந்த துன்பம் நீங்கிறதுக்காக நீ துவா செய்யின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, மூசா நபி துவா செய்கிறாங்க. காஃபியர்கள்லாம் துவா செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அந்த துன்பம் வருகிறது, துன்பத்தை விளக்குவதற்காக நீ துவா செய்ய மூசாவே துவா செய்யன்னு கேட்குறாங்க. துவா செஞ்ச உடனே ஃபிலம்மா கஷம்னா அன்ஹும், அவர் துவா செஞ்சு நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை விளக்கிய பிறகு அவங்க அந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அப்போ கேட்கலான்னு வருதில்ல. மூசா நபிகிட்ட கேட்கும்போது காஃபியர்கள்லாம் உனக்கு துவா செய்ய முடியாது, அது வந்தது தான், நாங்கள் முஸ்லீமுக்கு தான் செய்ய வேண்டாம் சொன்னார். அவர் துவா செஞ்சார். அல்லாவும் நீ அவர் கேட்டேன்னு கேட்கல, அவர் துவாவை ஏற்று அந்த துன்பத்தை விளக்குறானுங்கிற விஷயம் 7வது அத்தியாயத்தில் 134 135 இருக்கிறது. இதே கருத்து 43வது சூறாவில் 49 50 இருக்குது. யா யுஹ சாஹிரு, சூனியக்காரர், அவர் சூனியக்காரன் தான் கூப்பிட்டாங்க. உதுவுலனா ரப்பக்க, அல்லாட்ட நீ துவா செய்யின்னு கேட்டாங்க. அவங்களும் துவா செஞ்சாங்க. அதை ஏற்று அல்லாஹ் அவங்கள விடுவித்தானுங்கிற ஒரு விஷயம் 43 49 50 இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு துவா செய்கிறாங்க அல்லாட்ட. 2 துவா செய்வாங்க. முதல் துவா என்ன செய்வாங்கன்னா, உன்னை இன்னி ஜாயிருக்குல் இன்னாசி இமாமா, உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்டா நல்லா சொல்லுவான். அப்போ இப்ராஹிம் நபி கேட்பாங்க, ஒமின் துர்ரியத்தி, என் புள்ள குட்டிகளை இந்த மாதிரி ஆக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், லா யனால அதில் லாலிமீன், இதெல்லாம் வாரிசு முறையில் வர்றது கிடையாது, கெட்டவனுக்கு இது உடன்பை, நல்லவர்கள் அப்படி வருவாங்க, அநியாயக்காரர்களுக்கு இது பொருந்தாது, நீ எல்லாத்துக்கும் கேட்கக்கூடாது. அப்போ ஒரு இமாமாக ஆக்குறது, ஒரு முன்னோடி ஆக்குறதுங்கிற விஷயம் நீ கேட்டதுக்காக நீ பரம்பரைக்கு தர முடியாது, அதில் நல்லவர் இருப்பான் கெட்டவன் இருப்பாங்க, இது நல்லவர்களாக பார்த்து தான் கொடுக்க முடியும்னு அதை மறுத்துறான். அதில் அவர் மனசில் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டார். விளங்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு துவா செய்கிறார், இறைவா இந்த ஊரை ஒரு அபயமுள்ள ஊராக மாற்றிரு, வருசுக்கு அகலகம் என சமராத்தி, இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு கனிவர்க்கங்களை கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறாரு, ஊரில் உள்ளவங்களாம் நல்லவங்கட்டவங்களாம் இருப்பானே என்று சொல்லிட்டு மண் ஆமணமின்னும் பில்லாகி, இந்த ஊரில் யார் ஈமான் ஒன்று இருக்கிறாரோ அவங்களுக்கு கொடுன்னு கேட்குறாரு. நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு முதல்ல அல்லாஹ் அந்த இமாமாக்குங்கும்போது கரெக்ஷன் பண்ணிட்டான்ல, அதை மனசில் வச்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் மின்ன சமராத்தி மண் ஆமணமின் ஹும் பில்லாகி உல்யோமில் ஆகிரி, ஆகிரத்தையும் அல்லாவையும் நம்புகிறாங்கல்ல அவங்களுக்கு கனிவர்க்கங்களை கொடுன்னு நல்லவங்களுக்கு கொண்டு பிரித்து கேட்குறாரு. முதல்ல இந்த ஊர்வாசிகளை கொடுன்னு கேட்குறாரு. அப்புறம் பிரித்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நல்லவங்களை கொடுன்னு சொல்கிறார்.
அப்போ எல்லாம் என்ன செய்யறான்னா கால ஒமன் கஃபர, கெட்டவனுக்கும் யார் நிராகரிக்கிறானோ அவனுக்கும் இப்போ மத்திஹூ கலீலன், அவனுக்கு கொஞ்சம் நாளைக்கு சுக வாழ்வை நான் கொடுப்பேன், நல்லா என்ன செய்கிறான். அப்போ கெட்டவங்களுக்காக இதை கேட்கலாம், அவர் நல்லவருக்கு மட்டும் கேட்டதை நல்லா என்ன செய்யணும், அப்படி கேட்க அவசியம் இல்லைன்னு புரிய வைக்கிறான். இது 2வது அத்தியாயத்தில் 126வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி காஃபிற்காக நம்ம கேட்குறது விட்டுருங்க, காஃபிர் தனக்காக அல்லாட்ட கேட்குறான். ஒரு நேரத்தில் ஒரு கடுமையான துன்பம் வரும்போது கடவுளே நீ தான் காப்பாற்றுன்றாங்க, அவனுக்கு அந்த கல் மண் சின்ன தெய்வம்லாம் யாபத்துக்கு வராது. இப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் இவங்க இதை ஏற்றுக்கிற முடியுமான்னு அதையும் ஏற்றுக்கிறவங்க நல்லா. காஃபிற்காக நம்ம கேட்குறத விட்டுருங்க. ஒரு காஃபிர் ஒரு நேரத்தில் உணர்ந்து என்ன செய்கிறான், அல்லா இறைவா அல்லாவை தான் நம்புறவங்க தானே இருந்தாங்க, அதை பற்றி அல்லா சொல்லி காட்டுகிறான். நீங்கள் உங்களுக்கு திடீரென்று அல்லாவுடைய வேதனை வந்து விட்டால் நீங்கள் அல்லாதவர்களை நீங்கள் அழைப்பீர்கள். துன்பம் வரும்போது எல்லாத்தையும் குட்டி தெய்வத்தை கூப்பிட மாட்டாங்க, அல்லா தான் கூப்பிடுவாங்க. பல் ஈயாகு ததுவுன், அவனை தான் நீங்கள் அழைப்பீங்க. அழைச்ச உடனே ஃபயக்ஷுமா ததுவுன இலேஹி இன்ஷா, அல்லாஹ் நாடினால் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தீர்களோ அதெல்லாம் நிவர்த்தி செய்து விடுவான். அப்போ இவன் காஃபிராக இருந்துக்கிட்டே துன்பம் வரும்போது மட்டும் அல்லாஹ் கூப்பிட்றான், டே இப்போ தான் தெரிஞ்ச உனக்கு அப்படின்னு நல்லா கேட்காம அதை ஏற்றுக்கிறவங்கிறான். காஃபிரே விளங்கி தனக்கு ஒரு துன்பத்தை நீக்குமாறு கேட்டால், இது வரைக்கும் அவன் காஃபிராக இருந்தாலும் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ அல்லாஹ்விட்ட கேட்டான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறவங்கிறான். அவன் கேட்குறத ஏற்றுக்கிற போது அவனுக்காக நீங்கள் கேட்டால் என்ன இருக்குன்னு அவனே தகுதியற்றவனாக இருக்கிறான். இருந்தாலும் விளங்கி துனியாவுடைய விஷயத்தை கேட்கும்போது எல்லாம் ஏற்றுக்கிறோம். இது 6வது சூறாவில் 40, 41, 42, 43 வசனங்களில் இருக்கிறது. அதே மாதிரி குல் மையுன் அஜ்ஜிக்குமில் துலுமாத்தில் பர்ரி ஒல் பஹரி, நிலத்திலும் கடலிலும் உள்ள இருள்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவோன் யார் என்று கேட்டுட்டு, ததுவுனஹு நீங்கள் அவனை பிரார்த்திக்கிறீர்கள், தல்லர்வான் ஹுஃபியா பணிவாகவும் அடக்கமாகவும் பிரார்த்திக்கிறீர்கள், லைன் அஞ்சானா மின் ஹாதிஹி லனக்கூன மின ஷாக்கிரீன், இதிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றினால் நன்றியோடு இருப்போம் என்று அல்லாஹ்ட்ட துவா செய்கிறீங்க. குலில்லாஹு நஜ்ஜிக்கும் மின்ஹா, நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதிலிருந்தும் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். அப்போ இவங்க துவா செஞ்சாலும் காப்பாற்றுவாங்கிறான். காஃபிராக இருக்கிறான், துன்பத்தை அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான், விளங்கி துன்பம் வந்தவன இறைவா உன்னை விட்டா கதியில் நீ தான் எனக்குன்னு சொல்லிட்டான்னு வைங்க, நான் ஏற்றுக்கிறவேங்கிறான். 6வது அத்தியாயத்தில் 63, 64 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து நீ முழுசாக படித்தா விளைக்கிற இதே கருத்து தான் 10வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் 21, 22, 23 வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 17வது சூறாவில் 67 வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 29, 65 இருக்கிறது. இதே கருத்து 31, 32 இருக்கிறது. இதே கருத்து 39, 8 இருக்கிறது. இது எல்லாத்திலும் என்ன இருக்குன்னு கேட்டால், இறை மறுப்பாளர்களாக இணை வைப்பவர்களாக இருந்தவர்கள் அல்லாவே என்று கையேந்தி விட்டு கேட்டார்களே, ஆனால் அவங்க துவாவையும் ஏற்றுக்கிறவர். துன்யா விஷயத்துக்கு உலகத்தில் துன்பம் கஷ்டம் சிரமம் இதெல்லாம் நீங்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாம் ஏற்றுக்கிறவான்னு சொல்லும் பொழுது அவங்களுக்காக நம்ம கேட்டால் ஏற்றுக்கிற மாட்டான், கேட்கலாம். ஆகிரத்து விஷயத்தை கேட்கக்கூடாது விஷயம். அதுக்கடுத்தது சுக்குக்கு எனப்படும் முதலீட்டு முறையில் மார்க் அந்தஸ்து பற்றி உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். மலேசியா, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் அரசாங்கங்கள் பெரிய திட்டங்களை செயல்படுத்த இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக, ஒரு நாட்டில் புதிய விமான நிலையத்தை உருவாக்க நிதி தேவைப்படும் போது அந்த விமான நிலையத்தின் ஒரு பகுதி உரிமையை முதலீட்டாளர்களுக்கு சுக்கூக் சான்றிதழாக வழங்குகிறார்கள். அந்த விமான நிலையம் ஈட்டும் வாடகை மற்றும் லாபத்தில் இருந்து வரும் ஒரு பகுதியை முதலீட்டாளர்கள் வருமானமாக பெறுகிறார்கள். இதில் உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், இது ஒரு நிஜமான சொத்தின் உரிமையை பெற்று அதன் மூலம் வாடகையோ ஈட்டும் இந்த முதலீட்டு கட்டமைப்பு குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் ஹலாலானதா? சாதாரண வட்டி பத்திரங்களில் பணத்தை கடனாக கருதி வட்டி வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த சுக்கூக்கு முறையில் நாம் ஒரு சொத்தின் உரிமையாளராகவும் அதன் லாப நட்டத்தில் பங்குதாரராகவும் இருக்கிறோம். இந்த வேறுபாடு இதனை ஹலால் வியாபாரமாக மாற்றுகிறதா? இந்த முதலீட்டில் அசல் தொகைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதாவது வியாபாரத்தில் லாபம் வந்தால் மட்டுமே லாபம் கிடைக்கும். நஷ்டம் ஏற்பட்டால் முதலீட்டாளரும் அந்த நஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை இதில் உள்ளது. இத்தகைய லாப நஷ்ட பொறுப்பு இதில் இருப்பதால் இது வட்டியற்ற மார்க்க ரீதியான முதலீடாக கருதப்படுமா அப்படின்னு சொல்லி ஃபாசில்ங்கிற சகோதரர் கேட்குறார். அதாவது இப்போ கடன் பத்திரம்னு வெளியிடுவாங்க சில அரசாங்கத்தில். இப்போ அமெரிக்காவில் அந்த கடன் பத்திரத்தில் தான் பெரிய பணக்கார நாடாக இருக்கிறான். உலக நாடுகளிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற நாடு எதுன்னா அமெரிக்கா தான். எங்கே வாங்குவான்? உலக வங்கியில் வாங்க மாட்டான். அவன் பாட்டுக்கு டாலர் பத்திரத்தை அடித்து விடுவான். அதை நீங்கள் வாங்குவேன், நான் வாங்குவோம், ஒரு நாடுகளை வாங்குவான், அவனுக்கு பணம் போயிடும். நம்ம பேப்பர் வச்சுக்கிட்டு இருப்போம், பணம் அவனுக்கு கிடைக்கும். நம்மள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், அவன் அதுக்கு வட்டி போட்டு தருவான். அந்த மாதிரியான கடன் பத்திரம் தான்
எல்லா நாடுகளும் வெளியிடுறாங்க. அப்போ இஸ்லாமிய நாடுகளில் இது சர்ச்சைக்கு பிரச்சனையாகுது. இந்த கடன் நிதி நெருக்கடி ஏற்படும் பொழுது நம்மளும் கடன் பத்திரத்தை வெளியிட்டு மக்கள்கிட்ட பணத்தை திரட்டுவோம்னு சொன்னால் கடன் பத்திரத்துக்கு வட்டி கொடுப்பான். 1,00,000 ரூபா பத்திரம், 1,00,000 ரூபா பத்திரம் தர்றான்னு வைங்கள, இந்த 1,00,000 ரூபாய்க்கு நீ வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் 1,00,000 ரூபா அவன்கிட்ட இருக்கிறதுனால அந்த 1,00,000 ரூபாய்க்கு மாதம் மாதம் வட்டி தருவான், அல்லது வருஷம் வட்டி தருவான். அவன் எப்படி நிர்ணயிக்கிறான்னு அப்படி தருவான். அது கடன் பத்திரத்துடைய ஒரு விஷயம். இதை தவிர்ப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாமிய நாடுகள் ஒரு விஷயத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் எந்த விஷயத்துக்கு பணம் தேவைப்படுதோ அதில் உங்களை பங்காளி ஆக்கிடுவான். உதாரணமாக ஒரு ஏர்போர்ட்டு கட்ட வேண்டியிருக்குன்னு வைங்க, ஏர்போர்ட்டுக்கு 1,00,000 கோடி ரூபா பணம் வேணும். அவ்வளோ பணம் அந்த நாட்டில் இல்லை. அவன் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த இதில் நீங்கள் 1,00,000 ரூபா மொத்தம், 1,00,000 ரூபா அதனுடைய 1,00,000 கோடி அதனுடைய முதலீடுன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த 1,00,000 கோடியில் நீங்கள் 10,000 கோடிக்கு என்ன செய்யலாம், அந்த சுக்குன்னு சொல்லி அது ஒரு பத்திரம் செக்கு மாதிரி வாங்கிக்கிறலாம், 5,000க்கு வாங்கிக்கிறலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் அதில் உரிமையாளர் ஆகிடுறீங்க. அது 1,00,000 கோடிக்கு கடன் பத்திரம் இது கிடையாது. கடன் பத்திரம் இல்லாமல் உரிமை பத்திரம், அதாவது நீங்கள் பங்காளியாக இருக்கிறீங்க, நீங்களும் அதில் உடைமையாளராக இருக்கிறீங்கன்னு உங்களை அதில் சேர்த்துறான். அப்போ 1,00,000 கோடியுடைய ஒரு வர்த்தகத்தில் உங்களை ஒரு பங்காளியாக்கி உங்களுடைய பங்கு எவ்வளோ அதுக்கு ஒரு பத்திரத்தை தந்துடுறான். தந்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த ஏர்போர்ட்டில் வர வருமானம் இருக்கும்ல, ஒரு ஏர்போர்ட்டுக்காகத்தானே வாங்குறான். கட்டி முடித்த பிறகு அதில் கூட வரக்கூடிய வருமானத்தில் உங்கள் ஷேருக்கு எவ்வளோ வரணுமோ அது தருவான். நீங்கள் ஒரு 1,00,000 கோடியில் நீங்கள் 25,000 கோடி நீங்கள் போட்டிருக்கேன்னு வைங்க, அந்த வருமானத்தில் காவாசி உங்களுக்கு வந்துடும், உங்கள் காசு அதில் இருக்கிறதுனால. அதே மாதிரி ரோடு போடுறான், அங்கே சுங்கச்சாவடி அமைச்சிருப்பான். ரோடு போடுற வரைக்கும் என்ன செய்வான், உங்கள்கிட்ட பணத்தை வாங்குவான். ஆரம்பத்தில் காசு லாபம் வராது. அந்த ரோடெல்லாம் போட்டு முடித்த பிறகு சுங்கச்சாவடின்னு அமைத்த வசூல் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ இருந்து வருமானம் வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து என்ன செய்வான்னு கேட்டால், அந்த சுங்கத்தில் 1,00,000 ரூபா வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் போட்ட பணத்துக்கு தக்கவாறு உங்களுக்கு என்ன செய்வான், அதில் முதலீடு தருவான். ஒரு ஏதாவது பிரச்சனையினால அந்த சுங்கச்சாவடி மூட வேண்டி வந்துச்சின்னு வைங்க, அப்போ என்ன செய்யாது, உங்களுக்கு வருமானம் வராது. வந்தால் லாபம் தருவான், லாபம் வரலன்னா லாபம் இல்லைன்னு ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி நஷ்டப்பட்டுச்சுன்னா அப்புறம் நஷ்டம்தான் படும். அந்த அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினது சுங்கச்சாவடி வேற பக்கம் ரோட்டை மாற்றிட்டான்னு வைங்க, அந்த இடத்துடைய மதிப்புலாம் சரசரன்னு இறங்கி போயிடும். அதுக்கு என்ன மதிப்பு, அந்த மதிப்புக்கு தான் உங்களுக்கு அந்த அந்த நிலத்தை பிரித்து தருவான். அப்போ லாபத்திலையும் பங்கெடுக்கிறீங்க, நஷ்டத்திலையும் பங்கெடுக்கிறீங்க என்று இருக்கிறதுனால இது ஹலால் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் இது மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்றதுக்கு முகாந்திரம் இல்லை. மார்க்கத்தில் கூடாதுன்னு எதை வச்சு நம்ம சொல்லுவோம்னு கேட்டால் வட்டினால தான் சொல்லுவோம். இதில் வட்டி இல்லை. ஏன்னு கேட்டால் உங்கள்கிட்ட லாபத்தை தான் தர்றான். போட்ட பணத்துக்கு மாதத்துக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி தொகையை நிர்ணயிக்க மாட்டான். கிடைக்கிறதுல இத்தனை சதவீதம் தான் சொல்லுவான். 1,00,000 நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் 10,000 தருவோம்னு சொல்ல மாட்டான். 1,00,000 ரூபா போட்டிங்கன்னு சொன்னால் பெர்சன்டேஜ் தான் சொல்லுவான், சதவீதம். உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் 5% தருவோம், கிடைக்கிற லாபத்தில் 10% தருவோம்னு சொல்லுவாங்க. அப்போ கிடைக்கிற லாபம் தான். லாபமே கிடைக்காட்டி இந்த மாதம் லாபம் வரவில்லை தரமாட்டான். வரவை விட செலவு ஜாஸ்தியாக போச்சு, இந்த மாதம் செலவு நஷ்டமாகிவிட்டது, அதனால் உங்களுடைய அந்த இருப்புலேருந்து இவ்வளோ நான் கழிச்சு கொள்வோம் அப்படின்னு சொல்லி செய்வானே. ஆனால் லாப நட்டம் ரெண்டுலையும் பங்கேற்கக்கூடிய எந்த ஒரு முறையும் அது வட்டிங்கிறதுல வரவே வராது. நிர்ணயித்து ஒரு தொகையை வாங்கிட்டு இருந்தால் தான் என்ன செய்யும், அது வட்டிங்கிற கணக்கில் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குமையானால். ஆனால் இப்படி சொல்லக்கூடியதில் கண்டிப்பாக மறைமுகமாக என்னத்தை வச்சுருப்பானுவோம். அது மொத்த பேப்பரையும் படிக்கணும். மறைமுகமாக ஏதாவது நுழைச்சி வட்டி கட்டி நுழைச்சிருக்காங்களான்னு பார்த்துக்கிறங்க. அப்படி இல்லாமல் இருக்குமானால், இந்த மாதிரி நீ சொல்கிறபடி தான் இருக்குமானால் அதை ஹராம்னு சொல்வதற்கு ஒரு ரீசன் நமக்கு தெரியவில்லை. அது பார்த்துக்கிறங்க. முகம்மது சிக்காகோலேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், வரதட்சணையை ஹராம் விளக்கப்பட்ட ஒன்று என்று சொல்ல முடியுமா? மகர் கொடுக்கும் சுன்னாவிற்கு எதிராக இது இருப்பதால் இது ஹராம் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு நண்பர் ஒருவர் இது ஒரு உலக ரீதியான விஷயம் என்பதால் அல்லாஹ்வோ தூதரோ ஹராம் என்று சொன்னதற்கான ஆதாரங்கள் இல்லாதவரை இதை நாம் ஹராம் என்று சொல்ல முடியாது என்கிறார். அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொல்ல நான் பயப்படுகிறேன். ஒரு திருமணத்தில் யாராவது 1000 ரூபாய் போன்ற சிறிய தொகையை மகராக கொடுத்துவிட்டு பிறகு வரதட்சணையை வாங்கினால் அவர் சுன்னாவை நிலைநாட்டி விட்டார் என்று கூறுகிறாராம். வரதட்சணையை தவிர்க்க சொல்லலாமே தவிர ஹராம் என்று சொல்ல முடியாது
அப்படின்ட்டு என்ன செய்கிறாராம், ஒருத்தர் வாதிடுறாராம். நம்ம வரதட்சணையை ஹராம்னு சொல்கிறோம்ல, மகர் கொடுக்கலங்கிறனால ஹராம்னு சொல்லிட முடியுமா? மகர் கொடுக்க சொல்லியிருக்குது, வரதட்சணை வாங்காதுன்னு சொல்லியிருக்குதா? அவர் என்ன கேள்வி கேட்குறாராம், வரதட்சணைங்கிறது வந்து உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண கொடுக்கல் வாங்கல் விஷயம், இதில் ஹராம்னு நீங்களான சொல்ல முடியாது. அது மகருங்கிறத வந்து வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த மகரு கொடுக்காத ஒரு காரணத்தினால வரதட்சணை எப்படி ஹராம்னு சொல்லுவீங்க? அவன் இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 1000 ரூபா மகரை கொடுத்துவிட்டு 1,00,000 வரதட்சணை வாங்கலாம், ஏன்னா மகர் கொடுக்குற வேலையை நான் செஞ்சுட்டேன், வரதட்சணைங்கிறது தனியாக நான் 1,00,000 வாங்குறேன், அது வந்து இப்படி ஹராமாகும், அது கூட ஹராமாவாது, ஏன்னு கேட்டால் ஹராம்னா தெளிவான ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. சரியான்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன விளங்கிட்டாருன்னா, அந்த ஹராம் ஹலால்னா அந்த உலக விஷயத்தில் வராதுன்னு விளங்கிக்கிட்டார். ஹராம்னு சொன்னால் என்னன்னு கேட்டால், அடுத்தவனுடைய பொருளை முறைகேடாக பயன்படுத்தினா அது ஹராம். இந்த வரதட்சணைக்கு மகருக்கு மாற்றமாக இருக்கிறதுனால கிடையாது. மகருக்கு மாற்றமாக இருக்கிறதுனால வரதட்சணை ஹராம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மகர் கொடுக்க சொல்லிவிட்டான், நீ வரதட்சணை வாங்குகிறாய், அதனால ஹராம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் புரியாமல் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. எதுக்கு ஹராம்ங்கிறோம்? அடுத்தவனுடைய பொருள் வந்து அநியாயமான முறையில் நீங்கள் வாங்கினா அதுக்கு பேர் ஹராம் தான். இப்போ லஞ்சத்தையும் ஹராம் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? லஞ்சங்கிறது என்ன? லஞ்சங்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயம் தானே, அது ஏன் ஹராம் ஆகுது? அது பிறருடைய பொருள் முறை அவனை தான் விரும்பி தான் தர்றான்னு சொல்லி கொண்டாலும் முறைகேடாக வருது. உனக்கு ஏன் தரனவன்? லஞ்சம் வாங்குறதுங்கிறது உங்களை துப்பாக்கி காட்டி மிரட்டியா வாங்குறான்? இல்லை, நீங்களே தான் கொடுக்குறீங்க. எதனால கொடுக்குறீங்க? ஒரு சைன் போட்டதுக்காக வேண்டி, ஒரு காரியத்தை செஞ்சு தந்ததுக்காக வேண்டி, அடுத்த கொஞ்சத்தை உங்கள் சொத்துன்னு ஆக்குனதுக்காக வேண்டி, அல்ல உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையே லேட் பண்ணாமல் செஞ்சு தந்ததுக்காக வேண்டி உங்கள்கிட்ட ஒரு தொகையை வாங்குறான். வாங்கும்போது உங்களுடைய நீங்கள் எல்லாத்தையும் போய் கொடுக்குறீங்க, மனமோந்து கொடுக்குறீங்க, பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கலை. அதனால இதில் என்ன, அவனா தர்றான் நானா வாங்கிக்கிட்டேன், இது ஹராமாகுமா அப்படின்னு சொல்வதற்கும் வரதட்சணை ஹராமாகும்னு கேட்பதற்கு வித்தியாசம் கிடையாது. இவருடைய வாதப்படி என்ன செய்யணும், லஞ்சம் கூட ஹராம் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் லஞ்சங்கிறது என்னது, நம்மளை தானே கொடுக்குறோம், பரட்டியா வாங்குறான், அவங்க களவன்ட்டா போயிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. அதனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவனுடைய பொருள் ஹராம் முதல் விளைக்கணும். தெளிவான ஆதாரம் தான். அது தெளிவான ஆதாரம் என்னது, ஓம் பொருள் தான் உனக்கு ஹலால், அடுத்தவன் பொருள் உனக்கு ஹராம். அடுத்தவன் பொருள் உனக்கு வரணுமாக இருந்தால் வியாபாரத்தின் மூலமாக வரணும், அல்லது அன்பளிப்பின் மூலமாக வரணும், அல்லது வாரிசு உரிமையின் மூலமாக உனக்கு வர வேண்டும், அல்லது தான தர்ம பிச்சையின் மூலமாக உனக்கு வர வேண்டும். இது அல்லாத முறையில் எந்த முறையில் வந்தாலும் அது வந்து ஹராம், ஓம் பொருள் கிடையாது. ஓம் பொருள் எப்படி ரசூல்லா இறுதி ஹஜ்ஜில் என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இன்ன திமாக்கும், உங்களுடைய உயிர்களும், அம்பாலக்கும், உங்களுடைய செல்வங்களும், ஆராலக்கும், உங்களுடைய மான மரியாதைகளும், பைனக்கும் ஹராம், உங்களுக்கு மத்தியில் ஹராம்ட்டாங்க. உங்கள் பணம் உங்களுக்கு மத்தியில் ஹராம்டா என்ன அர்த்தம்? என் பணம் உனக்கு ஹராமு, ஓம் பணம் எனக்கு ஹராம். அப்போ இந்த வரதட்சணை வாங்குறீங்களே, என்னத்துக்காக வாங்குறீங்க? என்னத்தை கொடுத்தீங்க? வியாபாரம் பண்ணீங்களா, அல்லது ஏதாவது சதக்கா பிச்சை தந்தானா, தர்மம் தந்தா? இல்லை, அவன் நெருக்கி தானே வாங்குறீங்க. வாங்குறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஆனால் நீ என்ன செய்றீங்க, அநியாயமான முறையில் அவனுடைய பொருளை உங்களுடைய ஆகுறதுக்குன்னு மார்க்கத்தில் ஒரு வழிமுறை இருக்குல்ல, அந்த வழிமுறை இல்லாமல் வந்து அது ஹராம் தானே அது. அப்போ பச்சை ஹராம் இது. வரதட்சணைங்கிறது வந்து நீ மகர் கொடுக்காததுனால ஹராம்ன்று நாங்கள் காரணம் யாராவது சொன்னால் தப்பாக சொல்லிக்கிறாங்க. மகருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீ மகர் கொடுக்காம போ, அது ஒரு சுண்ணத்து தான். அது வந்து அந்த பெண் ஒத்துக்கிட்டான்னா மகர் கொடுக்க கூட தேவையில்லை, அதனால ஹராம் ஆகலை. அவன் காசு உனக்கு எப்படி ஹராம் ஆகும் அது சொல்லு? அடுத்தவன் காசு நமக்கு ஹராம், பொதுவான அடிப்படை தான். அடுத்தவனுடைய அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்டா குர்ஆன்ல வந்து, லா தஅகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்கள் மத்தியிலே உங்களுடைய செல்வங்களை தப்பான முறையில் சாப்பிடாதீர்கள். தடை செஞ்சாங்க ஹராம். தப்பான முறையில் சாப்பிடாதீங்க. இல்லா அந்த கூன திஜாரத்தன் நான் தராது மின்கும், நீங்கள் மனமோந்து செய்து கொள்ளுகின்ற வியாபாரமாக இருந்தாலே தவிர, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலே தவிர, வேற தப்பான முறையில் பிற உங்களுடைய செல்வங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு நல்லா தெளிவாக கட்டளையிடுகிறான் 4வது சூறாவில் 29வது வசனத்தில். அதனால வரதட்சணை லஞ்சம் எல்லாமே இது ஹராம் தான். அடுத்தவன் காசு, ஏன் காசு உனக்கு எப்படி ஹலால்? நீ ஒரு அதிகாரியா இருக்கிற, ஏன் காசு உனக்கு எப்படி ஹலால் ஆகும்? நீ என்கிட்ட வியாபாரம் பண்ணுனா ஹலால் ஆகும். 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கி என்கிட்ட வித்தேன்னா, நானும் வாங்கிட்டேன்னா அந்த 5 ரூபா உனக்கு ஹலால்.
ஏன் அந்த 5 ரூபா என் காசு உனக்கு வருதுன்னா வியாபாரத்தின் மூலமாக வருகிறது. அல்லது தர்மம் கேட்குறேன்னா தர்மமாக தர்றேன், இந்த வேலையை செஞ்சு சந்ததுக்காக வேண்டி இல்லை, தர்மமாக தர்றேன், அது வந்து ஹலால் ஆகும். அப்போ தர்மம், அன்பளிப்பு, ஜக்காத்து அந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் மார்க்கத்தில் ஒருத்தன் பொருள் இன்னொருத்தனுக்கு வருவதற்குன்னு சில வழிமுறையை காட்டியிருக்கல, அந்த வழிமுறைக்கு உட்படாமல் எந்த பணம் வந்தாலும் சரி தான் அது ஹராம். இதுக்கு உதாரணம் என்னடா, முக்கியமான உதாரணம் என்னன்னு கேட்டால், ரசூல்லா வந்து ஒரு ஆளை வசூல் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க, ஜக்காத்து வசூலிக்கிறதுக்கு. அவர் போய் வசூல் பண்ணிட்டு வர்றாரு. வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பெரிய ஒரு அமௌண்ட்டை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறார், ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை கொண்டாந்து தனியாக வைக்கிறார். வச்சுட்டு சொல்கிறாரு, இது வந்து ஜக்காத்தா தந்தாங்க, இது எனக்கு தந்தாங்கங்கிறார். ரசூல்லாட்ட சொல்கிறாரு, இது ஜக்காத்தா உள்ளது, இது எனக்குன்னு தந்தாங்கன்னு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வைக்கிறார். அப்போ ரசூல்லா அவர் வந்து எந்த மோசடியும் பண்ணவே இல்லை, அவங்களா தான் கொடுத்தான் இருக்கிறாங்க. அவர் களவாட்டா வந்தார் இல்லை தானே, அதை வெளிப்படையாக ரசூல்லா முன்னாடி வைக்கவும் செஞ்சிட்டார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவருக்கு அறிவுரை சொன்னாலே போதும், அறிவுரை சொல்லலை, உடனே மக்களை கூப்பிட்டுன்றாங்க. மக்களை கூப்பிட்டு மெம்பரில் ஏறுறாங்க. ஏறி என்ன செய்கிறாங்க, நாம் சில பேரை வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம், வசூலித்து வந்து என்ன செய்கிறாரு, இது உங்களுக்கு உரியது எனக்கு உரியது என்று சொல்கிறார். அவருடைய வாப்பா வீட்டில் இருந்தால் வந்திருக்குமா, அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் தேடி வந்திருக்குமா, எதனால் வந்துச்சு, நான் அனுப்பின வேலையினால வந்துச்சு, இவருக்குன்னு கொடுத்தா இவர் வீட்டில் வந்தால் உனக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டு இந்த செயலை ஹராம்னு தடுக்கிறாங்க. நீ ஒரு பொது வேலைக்கு அனுப்பும் பொழுது உனக்குண்டே தந்தாலும் ஹராம். அப்போ அந்த மாதிரி வரும்போது உனக்கு இந்த வரதட்சணை உனக்கே தந்தான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாடி தந்திருப்பானா, நீ யார் அவன் யாரு, இந்த பொண்ணை பேசி வச்சுட்டு இல்லை வேணாங்கன்னு சொல்லிட்டு தந்துருவானா? அப்போ அந்த அநியாயம், ஒரு கல்யாணம் பண்ணுவதற்காக காசு கேட்குறது அநியாயம் தானே. ஒரு பெண்ணிட்ட இருந்து அநியாயமான முறையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்கள்ட்ட வாங்குறீங்க. அவங்க நெருக்கடியை பயன்படுத்தி கொடுக்காட்டி அவன் கல்யாணம் பண்ண மாட்டான், இந்த பணத்தை கொடுக்காட்டி நம்ம மகளை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க, கொடுக்கலன்னு சொன்னால் வீட்டில் சித்திரவதை பண்ணுவாங்க, மகளுடைய வாழ்க்கை நரகமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தானே அந்த பயத்தை காட்டி தானே வாங்குறீங்க. அது ஹராம் தானே. அடுத்தவன் பொருள் ஹராம்ங்கிறதுல இப்போ பேர் ஆதாரம் தேவையில்லைங்க. ஹராமுக்குன்னு புதுசு ஆதாரம் காட்ட தேவையில்லை. ஓம் பொருளா அதான் பேசு, ஓம் பொருள் இல்லை ஹராம், அவ்வளோதான். வரதட்சணை வாங்கின ஓம் பொருளா, அவங்க காசு தானே, அவங்க காசுக்கு நீ என்ன வியாபாரம் பண்ணியா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பொருளை விற்றுட்டு 10 லட்ச ரூபாய்க்கு பொருளை வாங்கி 12 லட்ச ரூபாய்க்கு விற்று 2 லட்ச ரூபா ஆதாயம் அடைஞ்சியா, அது ஹலால். நீ ஒன்று விற்கவும் ஒன்று வாங்கவும் இல்லை, உனக்கு அவன் தர்மமும் செய்யலை, நீ தர்மமாகவும் கேட்கல, பிச்சை கேட்கல, இப்படி கௌரவமாக தான் கேட்குற. அப்போ நீ அப்போ எப்படி மிரட்டி கேட்ப, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானே, அந்த வசூலுக்கு இந்த வசூலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால வரதட்சணை என்பது அடுத்தவன் காசுங்கிற ஒரு வகையில் ஹராம் ஆயிரும். விளங்குதா? நமக்குள்ள உள்ள குடுக்கல் வாங்கல் தானே, அந்த குடுக்கல் வாங்கலுக்கு தானே ரசூலுல்லாஹ் ஹராமுங்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. நான் ஒரு வேலைக்கு அனுப்புகிறேன், வசூல் பண்ணிட்டு வந்து என்னுடையது உன்னுடையதுங்கிறாருன்னு சொல்லி கோவப்படுறாங்களே, முகம் சிவக்க அறிவுரை சொல்கிறாங்களே. அதனால வந்து லட்சமாக இருந்தாலும் சரி, வட்டி கூட எடுத்துக்கிறோமே, வட்டியும் ஹராமாவது, வட்டி நம்ம வலுக்கட்டாயமாக கொண்டு பிடிங்கிட்டு போனால் நீங்களா தானே கொடுக்குறீங்க. வட்டி வாங்குறான்னு சொன்னால் திருடன் கொள்ளைக்கார மாதிரி அவங்கள்ட்ட வாங்கிட்டு போகிறான், நீங்கள் எல்லாத்தையும் போய் கேட்குறிய, இந்தாங்க தர்றாங்க, இந்தாங்க 1,00,000க்கு 1,10,000 ரூபா தர்றாங்க, நீங்கள் தானே போய் கேட்குறிய. அப்போ வலுக்கட்டாயமாக வந்து நீங்கள் போய் அவன் இழுத்து வட்டி வாங்குறியா இல்லை கொண்டு விடுவான் அப்படியே சொன்னால் நீங்களும் தான் வழியை போய் வாங்குறீங்க, அதனால் ஹராம் இல்லைன்னு ஆயிருமா? அப்போ ஹராம் என்பதற்கு வந்து நீங்கள் எந்த ஒரு அளவுகோல் வைக்கவே கூடாது. வரதட்சணை வந்து பச்சை ஹராம். ஹராம், வரதட்சணை ஹராமுன்னு நேரடியாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்தவங்க காசு ஹராமுன்னு வந்துருச்சு, போதும். அது அடுத்தவங்க காசு நமக்கு ஹராம், முறைப்படி வந்தாலே தவிர. அடுத்தது சிக்கோகாவில் உள்ள அரபு சமூகத்தினர். இது வந்து ஃபாத்திமாங்கிறவங்க சிக்காகோல வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சிக்கோகா நகரத்தில் உள்ள அரபு சமூகத்தினர் கோழி அல்லது ஆடு யாரால் அறுக்கப்பட்டிருந்தாலும் நாம் உண்ணும் முன் பிஸ்மில்லா சொன்னால் அது ஹலால் ஆகிவிடும் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஹதீஸ் இதுதானா அப்படின்ட்டு ஒரு ஹதீஸையும் போட்டிருக்கிறார். என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அதாவது ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, அவர் போட்டிருக்கிற ஹதீஸ், இன்ன கௌமன் யாத்தூனனா பில்லஹ்மி, ஒரு கூட்டத்தினர் எங்களிடத்தில் இறைச்சியை கொண்டு வருகிறார்கள், லா நதிரி அது அக்கரசுமல்லாஹி அலைஹி அம்லா, அதன் மீது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, இறைச்சியை கொண்டு வந்து தர்றாங்க, அது என்னன்னு கேட்குறாங்க ரசூல்லாட்ட. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, சமுல்லாஹ் அலைஹி, நீங்கள் அல்லாஹ்வுடைய பேரை இறைச்சியின் மீது சொல்லிக்கொள்ளுங்கள்,
பிராணியின் மீது சொல்லாட்டா கூட இறைச்சியின் மீது சொல்லி கொள்ளுங்கள், ஓ குழு அதை சாப்பிடுங்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸு புகாரில் 2057 ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சிக்காகோவில் உள்ள இந்த அரபு சமூகத்தை சேர்ந்தவங்க எந்த இறைச்சியை கொடுத்தாலும் அறுத்தியாரெலாம் கேட்க மாட்டாங்களாம். நம்ம பிஸ்மில்லா சொல்லி திண்டுக்கிற வேண்டியதான். அவன் அறுத்தா என்ன, அடித்தா என்ன, சாமி பேரில் அறுத்தா என்ன, எல்லாமே நமக்கு ஹலால். ஏன்னு கேட்டால் திங்கும்போது பிஸ்மில்லா சொன்னால் போதும், சாப்பிடும்போது அந்த இறைச்சியை அவன் சாமிக்கே படைச்சாலும் சரிதான், அது கூட ஹலாலுங்கிறாங்க இவங்க கருத்து பிரகாரம். ஏன் நம்ம பிஸ்மில்லா சொல்லிடுறோம்ல, அந்த இறைச்சியின் மீது பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு இந்த ஹதீஸ் வேற ஆதாரம் காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் 2057 ஹதீஸை வச்சு காட்டி தான் கேட்குறீங்க. ஆனால் இதற்கான விளக்கம் இதே புகாரியில் 5507 ஹதீஸில் கிடைக்கிறது. இதே விஷயத்தை தான் சொல்லுது. சில விஷயங்கள் கூடுதலாக வருது இதில். அதை நீங்கள் காட்டுறது 2557. இப்போ நான் காட்டுறது 5507. அந்த ஹதீஸில் என்ன வருது, இதே சம்பவம் தான், இதே அறிவிப்பு தான், கூடுதல் வாசகம். அந்த கூடுதல் வாசகம் இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை உங்களுக்கு தெளிவாக்குகிறது. கூடுதல் வாசகம் என்னன்னு கேட்டால், அதாவது கொண்டு வர்றாங்க, அவங்க அல்லாவுடைய பேரை சொல்லி அர்த்தாங்களான்னு தெரியாது அப்படின்னு இருக்குல்ல, அதை ஒட்டி ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஓ காணும் ஹதீஸை அஹதிம் பில் குஃப்ரி, அவங்க குஃபுரில் இருந்து இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய கூட்டம் யாருன்னு கேட்டால் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள். அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் விளங்காது. புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் எங்களுக்கு இறைச்சியை கொண்டாந்து தர்றாங்க. அதனால பாரம்பரிய முஸ்லீமாக இருந்தால் அவங்க பிஸ்மில்லா சொல்லி தான் அறுத்திருப்பாங்க, அதில் ஒன்றும் டவுட்டே வராது. இது முஸ்லீம் தான் தர்றாங்க. இந்த இறைச்சியை தர்றது யாரு? முஸ்லீம். எந்த முஸ்லீமு? புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லீம். அவங்களுக்கு இந்த சட்டம் தெரியாம அறுக்காம இருந்திருக்கலாம். அப்ப என்ன சட்டம்னு கேட்கறாங்க, நல்லா விளங்கிக்கணும். கேள்வி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு கூட்டத்தினர் இறைச்சியை தர்றாங்க. அந்த கூட்டத்தினர் யாரு? ஹதீஸை அஹதிமில் குஃப்ரி, குஃபுர்ல இருந்து இப்பதான் இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள். இன்னும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை முழுமையாக கடைபிடிக்காத ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் கொண்டாந்து இறைச்சியை தர்றாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், முஸ்லீம் தானே, என்ன இருந்தாலும் புதுசாக வந்தாலும் இஸ்லாம் ஆயிட்டார்ல, ஆனாலும் அறுத்தும் இருக்கலாம் அறுக்காம இருக்கலாம்னு ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ருங்க. அவர் மூமின் அர்த்தாங்கிறது தான் முக்கியமான காரணம். ஒரு மூமின் அர்த்தானையானால், அது புதிய முஸ்லீமாக இருப்பானையானால், அவனுக்கு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும்னு தெரியாமல் சும்மா அறுத்திருந்துப்பானையானால், அப்படி தெரிஞ்சா கூட நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக்கலாம். இதுல யாருக்கு உள்ளதுன்னு வருது, எவன் கொண்டு வந்தாலும் நீங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கன்னு வரல. எவன் காஃபிர் தந்தாலும் சரி, பாரம்பரிய முஸ்லீம் தந்தாலும் சரி, அடிச்சாண்டே தெரிஞ்சாலும் சரி, அல்லாத பேர் அர்த்தாலும் சரி, நீங்க பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு அர்த்தது வரல. எவ்வளவு அழகா அந்த கேள்வி கேட்கிறாங்க. இறைச்சியை கொண்டு வர்றாங்க, அவங்க புதிதாக இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால் அவங்க பிஸ்மில்லா சொன்னாங்களா சொல்லலையான்னு எங்களுக்கு தெரியல. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த அரபு சமூகம் என்ன செய்யுது, ஹதீஸில் வச்சு விளையாடுறாங்க. பாதி ஹதீஸை வைத்துக்கொண்டு மனோ இச்சைப்படி தான் அப்படி. நீங்க விசாரிச்சு பார்த்தா நான் சொன்ன மாதிரி கூட அவங்க சொல்லலாம், சொல்றாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. யாரு? புது முஸ்லீம், நியூ முஸ்லீமுக்கு தான் சட்டம். புதிதாக இஸ்லாத்தை தழுவிட்டார்னு சொன்னா, ஒரு நமக்கு பக்கத்தில் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அவர் இறைச்சி கொண்டு வர்றாரு. நீங்க என்ன செய்யணும், அவர் முஸ்லீம் ஆயிட்டார்ல, வாங்கி சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். அதே நேரத்தில் இவர் இப்போதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, பிஸ்மில்லா சொல்லாம கூட அறுத்திருப்பார்ல அப்படின்னு டவுட் வந்துச்சா நீங்க பிஸ்மில்லா சொல்லிக்கிற வேண்டியதான். அப்ப புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஒரு இறைச்சியை கொண்டு வந்தார்களே, ஆனால் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி இருப்பார்கள் ஒரு பக்கம் நல்லெண்ணம் வைத்துக்கொண்டு நாமளும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டியதுதான் அப்படிங்கிறது 5507 ஹதீஸ் நமக்கு என்ன செய்கிறது, விளக்குகிறது. அதே நேரத்தில் அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லணும் என்பதற்கு தெள்ள தெளிவான கட்டளை 6வது சூராவில் 121வது வசனத்தில் இருக்கிறது. எப்படி இருக்குது? வலா தாக்குலு, நீங்கள் சாப்பிடாதீர்கள், மிம்மாலம் யுதுக்கர் இஸ்மில்லாஹி அலைஹி, அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படவில்லையே அதை சாப்பிடாதீங்கன்ட்டான்லாம். அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லணும், இல்லாட்டி சாப்பிடாதீங்கன்ட்டான். அப்ப எப்படி சாப்பிட முடியும்? அதுல விதிவிலக்கு என்னன்னு கேட்டா, புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் விதிவிலக்கு. அவங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, சொன்னாங்களா சொல்லலையான்னு நமக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டியதுதான். ஒரு முஸ்லீம் தானே இருக்கிறான், அவன் கரெக்டாக தான் செஞ்சிருப்பான், செய்யாட்டாலும் பிரச்சனை இல்லை. சில வேட்டைகளுக்கு மன்னிப்பு படுதில்ல, வேட்டை, ஒரு முயல் வேட்டையாடிட்டு வருது, நாய் அப்படி உசுரோட பிடிச்சிட்டு வந்துச்சுன்னா அறுத்து சாப்பிடுவீங்க. உயிர் இல்லாமல் பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னா நீங்க சும்மா சாப்பிட்றலாம்ல, அதை அறுக்காம தானே கொண்டு வருது, செத்த நிலையில கொண்டு வருது, தாராளமாக அதை சாப்பிடலாம்.
அந்த மாதிரி ஒரு விதிவிலக்கில் வருமே தவிர பொதுவான சட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்க வேண்டும். நியூ முஸ்லிமுக்கு மட்டும் விதிவிலக்கு. ஒருவர் 3 தடவைக்கு மேல் தும்மினால் இரஹமுக்கல்லா என்று சொல்ல வேண்டியதில்லை என்பதை அறிந்து வைத்துள்ளேன். ஆனால் ஒருவர் முதல் தடவையே சளி இருமல் காரணமாக தும்முகிறார் என்று தெரிந்தாலும் 3 முறையும் இரஹமுக்கல்லா சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி சீரின் ஃபாத்திமாங்கிறவங்க இந்தியானாவிலேருந்து கேட்குறாங்க. இதில் வந்துங்க இது பரவலாக நம்ம அறிந்து எல்லாரும் இப்படி தான் வழங்கி வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் தும்மல் போட்டார்னு சொன்னால் 3 தடவை தும்மல் போட்டார்னு சொன்னால் அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் இரஹமுக்கல்லா சொல்ல தேவையில்லை. அதாவது சட்டம் என்னன்னு கேட்டால், நான் தும்முறேன்னு வைங்களேன், தும்முனோன்னு நான் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதை நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும், இரஹமுக்கல்லா, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் தும்முனீங்கன்னா நான் சொல்லணும். எப்போ சொல்லணும், நீங்கள் தும்மல் போட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீர்களேயானால் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இரஹமுக்கல்லா, அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாகன்னு சொல்லணும்னு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தில் 3 தடவை தும்மி விட்டான் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் நீங்கள் இரஹமுக்கல்லா சொல்லாதீங்க. அது அந்த தும்மல்ங்கிறதுக்கு நோயினால் வர்ற தும்மல் இருக்கிறது. ஒரு உடம்புல ஒரு சுறுசுறுப்பை உண்டாக்குவதற்காக வரக்கூடிய ஒரு தும்மல்னு ஒன்று இருக்கிறது. அவன் நோயினால தும்மல் போட்டிருக்கான், ஜலதோஷத்தினால தும்மல் போட்டிருக்கிறான். 3 தடவை வந்துச்சுன்னா ஜலதோஷம், அதுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை என்பதை அறிந்து வைத்திருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் அறிஞ்சு வச்சிருந்தாலும், அதிகமான பேர் அறிஞ்சு வச்சிருந்தாலும் அந்த அறிஞ்சு வச்சதே சரி கிடையாது. ஏன்னு கேட்டால் 3 தடவை வரணுங்கிற ஒரு விஷயம் அப்படி சட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டால் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அத்தச ரஜுலுன் இந்தஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒருத்தர் தும்மல் போட்டார். இப்போ காலலஹு இரஹமுக்கல்லா, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பார். அது சொல்லப்படாட்டாலும் அப்போ தானே சொல்லணும். அப்போ அத்தச ரஜுலுன் இந்தஹு, ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதர் தும்மினார். இப்போ காலலஹு, அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரஹமுக்கல்லா, உனக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாகன்னு சொல்லிட்டார் ஒரு ஆளுக்கு. சும்மா அத்தச உஹ்ரா, இன்னொரு தடவையும் தும்மல் போட்டார். இப்போ காலலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னார்கள், அர்ரஜுல் மஸ்கூமுன், இந்த ஆளு ஜலதோஷம் பிடிச்சிருக்குது, இதுக்கு போட்டு இரஹமுக்கல்லா சொல்லக்கூடாது. சும்மா இருந்துட்டாங்க. அதாவது ஒரு முதல் தும்மல் போடும்போது இரஹமுக்கல்லா சொல்கிறாங்க, 2வது தும்மல் போடும் பொழுது அவன் அது ஒன்றுமே சொல்லலை, ஜலதோஷம்னு விளங்கிட்டாங்க. அப்போ ஜலதோஷம் என்பதை அந்த தும்மலுடைய அறிகுறியை வச்சு வழங்கலாம், 3 தடவை வச்சு வழங்கணும்னு இல்லை. இதில் 3 தடவை சொல்லிட்டு 4வது தடவை அப்படி சொல்லலையே ரசூலுல்லாஹ், 2வது சொல்லிவிட்டாங்க. முதல் தடவை சொல்லும் போது இரஹமுக்கல்லான்ட்டாங்க, 2வது தும்மல் போட்டவொன்னே இவர் சளி பிடிச்சிருக்குது, நோயினால தும்மி இருக்கிறாருன்ட்டாங்க. அப்போ 3க்கு 3 கணக்குங்கிற இல்லைன்னு ஆகுதா? ஆனால் 3ங்கிற கணக்கில் உள்ள ஹதீஸும் வருது. எதில் வருதுன்னு கேட்டால், ஷம்மத்துல் ஆத்திசு சலாசன், 3 முறை தும்மல் போட்டவருக்கு இரஹமுக்கல்லா சொல்ல வேண்டும். ஃபமா ஜாத, 3க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் ஃபஹு மஸ்கூமுன், அவர் ஜலதோஷம் பிடிக்கப்பட்டவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்கிற ஒரு ஹதீஸு இப்னு மாஜாவில் இருக்கிறது. இதில் இந்த ஹதீஸுக்கு இப்போ நான் சொன்ன ஹதீஸையும் அறிவிக்கிற ஆளுக்கு என்னென்னா ஒரே ஆள் வழியாக தான் 2மே அறிவிக்கப்படுது. அதாவது ஒரு தடவை தும்மல் போட்டவுடனே 2வது தும்மலுக்கு ரசூலுல்லாஹ் ஜலதோஷம் சொல்லிவிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன வருது, 3 தடவை தும்மல் போட்டாருன்னு சொன்னால் அவர் ஜலதோஷமாக இருந்தாலும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிகிட்டே வரணும். 4வது தடவை போட்டார்னு, 3வது தடவை போட்டார்னு உமா சாத, அப்போ 4வது தும்மல் போட்டால் தான் அவர் ஜலதோஷம் என்று நினைத்து நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்குல்ல. அதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் அக்வாங்க, அதாவது அக்வாங்கிறவர் தான் அறிவிக்கிறார். இது அறிவிக்கிறவர் அக்ரவர் தான் அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் இயாஸ் இப்னு சலமா. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற இயாஸ் இப்னு, ஒரு ஆள் தான் 2ஐயும் அறிவிக்கிறார். எது, ஒரு தும்மல் போட்டு 2வது தும்மலுக்கு ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்க, இரஹமுக்கல்லா சொல்லிட்டாங்கன்ற ஹதீஸ் இருக்குல்ல, அது முஸ்லீமில் வருது. அதை அறிவிக்கிற அறிவிப்பாளரும் வக்கீ தான் அறிவிக்கிறாரு, அவற்றிலிருந்து இயாஸ் தான் அறிவிக்கிறாரு, அவற்றிலிருந்து இக்ரிமா தான் அறிவிக்கிறாரு, அவற்றிலிருந்து வக்கீ தான் அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி அறிவிக்கக்கூடியதாக வருது. இந்த ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் சேம் அதே தான் வருது. ஆனால் அந்த அலி இப்னு முஹம்மதுங்கிற ஒரு ஆளை தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த இடத்துல மாத்துறாரு செய்தியை. ஒரே ஆள் ஒரே விஷயத்தை அறிவிக்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் மாத்தமாக அறிவிச்சாருன்னு சொன்னால் அதை சாதுன்றுவாங்க. இது சரியான செய்தி இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் 2வது தும்மலுக்கு ஜலதோஷம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3ங்கிற ஒரு கணக்கு கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸில் 3 தடவை வரைக்கும் அவனுக்கு தும்மலே ஜலதோஷமே இருந்தாலும் சரி
3 தடவை நம்ம சொல்லணும்னு அர்த்தம் வருது இதில். அவன் ஜலதோஷமே இருந்தாலும் சரி, முதல்ல தும்ம போட்டான்னா இரவுமுக்கல்லா சொல்லு, அடுத்த தும்மலுக்கும் சொல்லு, அடுத்த தும்மலுக்கும் சொல்லு, 4வது தும்மல் போடும் பொழுது தான் அவன் ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்கணும்னு வருதுல. இந்த ஒரு ஹதீஸை அறிவிக்கிற இதுவும் ஒரே சம்பவம் தான். இதே தும்மல் விஷயம்தான் அறிவிப்பாளர்கள் அம்புட்டு பேரும் இதே ஆளுக்கு தான் வர்றாங்க. அந்த முதல் அறிவிப்பாளர் அலி இப்னு முஹம்மதுங்கிற ஆள் தான் என்ன செய்யறாரு, இதை சொல்லும் போது சம்பவத்தை மாத்துறார். 4வது தடவை தான் பண்ணணுங்கிறார். இதே செய்தி அறிவிக்கும் 2வது தடவை செய்யலாம்ன்ற அளவுக்கு மற்ற ஹதீஸ்ல வருது. அதனால இந்த அறிவிக்கிற ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க, இவர் மாற்றமா அறிவிக்கிறதுனால இது அலி இப்னு முஹம்மதுங்கிறவர் மட்டும்தான் அதை அறிவிக்கிறாரு. இந்த செய்தியை வேற வேற ஆட்கள் அறிவிக்கும் பொழுதெல்லாம் அந்த முஸ்லீம்ல வரக்கூடிய அந்த அறிவிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரியான அறிவிப்பாகத்தான் அறிவிக்கிறார்கள். திருமதியில, அபுதாவுல, இன்னும் பல நூல்களில் வேற வேற அறிவிப்பாளர்கள் வழியா அந்த செய்தி சொல்லும் போது எப்படி வருது, அதாவது 2வது தடவையிலே நீங்க ஜலதோஷம்னு சொல்லிட்டாங்கன்னு வருது. அப்ப இதுல கணக்கு என்னன்னு கேட்டா 1வது 2வதுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, ஜலதோஷம் தான் கணக்கு. ஒருத்தன் வர்ற மூக்க சிந்திக்கிட்டே வர்றான்ல தெரியுது, முதல் தடவை போட்டாலும் நீ கண்டுக்கிறாம இருந்துட வேண்டிய ஜலதோஷம் தெரியுதுல. சில ஆளுக்கு வரும்போதே மூக்கு சிந்திக்கிட்டே வர்றாங்க, ஃபர்ஸ்டே தும்மல் போடுறான், அப்ப கூட நீங்க அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நீங்க இரவுமுக்கல்லா சொல்ல தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அவன் இந்த ஜலதோஷத்துக்குனால தும்மி இருக்கிறான். அவ ஜலதோஷத்துக்கு தும்மினான் என்றதுனால தான் ரசூலுல்லாஹ் 2வது தும்மலுக்கு சொல்லவில்லை. அப்ப ஜலதோஷம் தான் கணக்கே தவிர 3வது 4வதுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. முதல் தும்மல்லையே ஜலதோஷம்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க? அவனை பார்க்குறீங்க, நல்லா மூக்கு சிந்திக்கிட்டு வர்றான், மூக்குனாலே பேசினான், கொண்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், பேசிக்கிட்டு இருக்கிற தன்மையை வச்சுக்கிட்டு ஆளு சளி பிடிச்சி வந்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுது, திடீர்னு தும்மலை போட்டு விட்டான். பேசாமல் இருக்க வேண்டியதுதான், அதுக்கு போயிட்டு இரவுமுக்கல்லான்னு சொல்ல தேவையில்லை. அவனே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் சரி தான், நீங்கள் இரவுமுக்கல்லா சொல்லணுமான்னா சொல்ல தேவையில்லைங்க. அவர் சும்மா ஜலதோஷத்துக்காக தும்மி இருக்கிறாரு. ஜலதோஷம் தும்முறது ஒரு மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய தும்மல் இருக்குல்ல, சாதா தும்மல், அந்த கணக்கில் அது வராது என்று ரசூலுல்லாஹ் கருதி இருக்கிறாங்க. அதனால 3 தடவைங்கிற கணக்குங்கிறது கிடையாதுங்கிறது தான் சரியான அறிவிப்பு. அப்படி ஹதீஸ் இருக்குது, அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் இதே செய்தியை மற்றவங்க அறிவிக்கும் போது வேற வேற மாதிரி அறிவிக்கிறாங்க. அதனால இதை தள்ளிடுவாங்க. அதுக்கு அடுத்தது 2 நாட்களுக்கு முன்னர்னா அது போன மாசத்துடைய கேள்வியை சொல்றாரு. காபாவில் தொலை வைக்கும் இமாம் நமக்கு பின்னால் நின்றால் நமது தொழுகை செல்லுமா என்ற கேள்விக்கு பதிலளித்திருந்தீர்கள். அதை வச்சு கேட்குறாரு. அதாவதுங்க காபாவில் அவர் 3 கேள்வி கேட்குறாரு. அது விரிவாக கட்டுற மாதிரி இருக்குது. சாராம்சத்தை சொல்லிடுறேன். பொதுவாக ஜமாத்து தொழுகை என்று சொன்னால் இமாம் முன்னாடி நிற்கணும், மக்கள் பின்னாடி நிற்கணும். இதுதான் இமாமுடைய ஒரு சட்டம். ஆனால் காபத்துல்லாவில் ரவுண்டாக நிற்கிறாங்க, 4 பக்கம் நிற்கிறாங்க, 4 பக்கம் சுற்றி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது இமாம் ஒரு பக்கம் நிற்கிறார்ல, அந்த பக்கத்தை விட்டுட்டு வேற பக்கத்தில் உள்ளவங்க கௌபாவுடைய செவத்தை ஒட்டிக்கிட்டு நின்றாலும் சரி, அது முன்னாடிங்கிற ஒரு கணக்கில் வந்தாலும் சரி, இமாம் நிற்கிற திசை இருக்குல்ல, அதில் உள்ளவங்க இமாமுக்கு பின்னாடி இருந்தால் போதும். 4 திசை இதுதான் காபான்னு சொன்னால் இப்படியும் நிற்பாங்க, இப்படியும் நிற்பாங்க, இப்படியும் நிற்பாங்க, இப்படியும் நிற்பாங்கல்ல. இமாமுங்க நிற்கிறாருன்னு வைங்க, இந்த லைனில் உள்ளவங்க இமாம் முந்தக்கூடாது. இந்த 3 லைனில் உள்ளவங்க இமாமை விட முந்தி நல்லா காபாவை ஒட்டிக்கிட்டு கூட நிற்கலாம். இவங்க இமாமை முந்தினாங்கன்னு வர இயலாது. இமாம் எங்கே நிற்கிறாரு அதை ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கிருவோம். அதுலேருந்து ரவுண்டாக வரும்போது என்ன செய்யும், இமாமை அவங்க முந்தினாங்கன்னு வராதுன்னு சொல்லி இருந்தோம். இப்போ என்ன கேட்குறாருன்னா, இமாமுக்கு முந்தியே தான் நிற்கிறாங்க. அதாவது இமாம் எந்த திசையில் நிற்கிறாரோ இதுதான் இமாம் நிற்கிற இடம்னு வைங்களேன். இமாம் இங்கே நிற்கிறாரு, முன்னாடி உள்ளவங்க 2 ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு நிற்கிது, அதுக்கு பின்னாடி தான் இமாம் நிற்கிறார். அப்போ இமாமுக்கு முன்னாடி மக்கள் நிற்கிறாங்க. சேட்டலைட் படத்தில் அப்படித்தான் தெரிகிறது, நேரடியாக பார்த்தாலும் அப்படித்தான் தெரிகிறது. அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும்போது இப்போ என்ன சட்டம், இமாமும் எல்லா தொழுகைகள்லையுமே இமாமுக்கு முன்னாடி 2 சப்புகளோ 3 சப்புகளோ இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இமாமுக்கு முன்னாடி மக்கள் நின்றா ஜமாத்து செல்லுமா? செல்லாது தானே. அப்படிங்கிற அடிப்படை தான் அவருடைய கேட்குற கேள்வி. இது சம்பந்தம் அவர் கேட்ட பிறகு நாம் அந்த சவுதியுடைய இணையதளங்கள் அதில் ஏன் இப்படி செய்கிறாங்க, அது என்னன்றதை நம்ம தேடி பார்க்கும். இவரும் குறிப்பிட்டிருந்தார், இமாமை தாக்குதல் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து மாற்றிட்டாங்கன்னு இவர் கேள்வியிலையும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்துர் ரஹ்மான்கிறவர் இந்தியானாவிலிருந்து. அப்புறம் இதை பற்றி நம்ம தேடி பார்க்கையில் அந்த இமாமா இருக்கிறவரால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல நிற்கிறாரு, அழகாக அட்டாக் பண்ணிடலாம்ல. இமாம் இந்த புரட்சிக்கார கூட்டங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், இமாம் தொழுவிக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக நிற்பாரா, முதல் வருஷம் தனிச்சவர் நிற்பார்,
ஒரே குத்தா குத்துறது, குத்துனா சுருண்டு விழுந்துருவார். அப்போ இமாமு தாக்கப்படுவார்ன்ற உடனே அப்படி வந்த பிறகுதான் இமாமுடைய செக்யூரிட்டியை கருத்தில் கொண்டு இமாமுக்கு முன்னாடி பாதுகாவலர் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு லைன் நிற்பாங்க, மக்களும் அதுக்கு அடுத்து நிற்பாங்க. பாதுகாவலரை தாக்கிட்டு முதல் வரிசையில் உள்ள மக்களை தாக்கிட்டு அப்புறம் தான் இமாமை தாக்க முடியும் போது தாக்க வரமாட்டாங்க. அப்போ இமாமுடைய ஒரு செக்யூரிட்டிக்காக வேண்டி இதை ஒரு மஷோரா பண்ணி செஞ்சுருக்காங்க என்று சொல்லி இணையதளத்தில் தேடும் பொழுது கிடைக்கிறது. இமாம் வந்து நீங்கள் சொல்கிறபடி தான் இருக்குது. இமாம் வந்து மாமூமை விட முன்னாடி தான் நிற்கிறார், வணங்குதா? மாமூமை விட இமாம் பின்னாடி தான் நிற்கிறார். அப்போ அது வந்து உண்மைதான். அது நான் கரெக்டாக நிற்கிறார் நம்ம நினச்சிக்கிட்டோம். ஏன்னாட்டா அந்த படம் அனுப்புனன்னு ஒருத்தர் சொன்னார், அந்த படம் ஓப்பன் ஆகலை. படம் ஓப்பன் ஆகாட்டா கூட இப்போ நம்ம தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் இமாமுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால அப்போ இது சம்பந்தமாக அங்கே உள்ள உலமாக்கள்லாம் கூடி ஒரு பாதுகாப்பு, ஒரு நிர்பந்தம் வந்தால் சட்டம் மாறிடும்ல. பொதுவான சட்டம் இதுதான். பொதுவான சட்டம் என்னான்னு கேட்டால் இமாமை மற்றவங்க முந்தக்கூடாது தான். ஒரு நிர்பந்தம்னு வந்து விட்டது. நிர்பந்தத்துக்கு என்னவாக தடுக்கப்பட்டதும் கூடும்டாயிரும்ல. இப்போ நம்மளே எடுத்துக்கிறோமே, இந்த ஒரு 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 பெருநா தொழுகிறோம், கலவரமான நேரம், இமாமத்தான் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு தெரியுது. அப்படி இருந்தால் 2 ஸ்டெப்பு முன்னாடி விட்டு 3வது ஸ்டெப்பில் இமாம் நின்றுக்கிற வேண்டியதானே. பாதுகாப்பு இமாமத்தான் குறி வச்சிருக்கிறாங்க, உறுதியான தகவல் வருது இமாம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? 3வது ஸ்டெப் நின்றுக்கிற நிர்பந்தம் தானே. அந்த உயிர் பாதுகாப்புங்கிற அது ஒரு முக்கிய கடமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கருத்தில் கொண்டு அப்படி செய்யலாம்னு சவுதியில் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. நிர்பந்தத்துக்கு வந்து அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. அவங்க முடிவு எடுத்தால் நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். சரி, நிர்பந்தம் செஞ்சால் ஓகே. அந்த பகுதி நிர்வாகம் பண்ணுறவங்க தானே செய்கிறாங்க. நாளைக்கு அந்த இமாமை குத்திட்டு போயிட்டான்னு அரசாங்கத்தானே கேள்வி கேட்பாங்க. என்னடா பாதுகாக்கிறீங்க, என்னடா நிர்வாகம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அது சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த முடிவு எடுப்பாங்க. நிர்பந்த விஷயத்துக்கு எடுக்கும்போது போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இப்னு பாஸுடைய ஃபத்வா கூட என்ன இருக்குன்னு கேட்டால், இன்னும் அவர் வந்து இந்த இமாம் தாக்கப்பட்டதை வச்சு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கடும் நெருக்கடி, இமாம் நின்றுட்டார், அதுக்கு மேலே மக்கள் வந்து முன்னாடி நின்று விட்டான். இப்போ என்ன செய்வீங்க? இதை அவங்களா பிளான் பண்ணி நிற்கிறது ஒன்றுங்க. இமாம் என்ன செய்கிறாருன்னா கரெக்டாக வந்து நின்றுறாருங்க, நின்று தொழுவிச்சிட்டு இருக்க, தொழு ஆரம்பிக்க போகிறோம். அப்போ கூட்டம் நெரிசலில் தள்ளி, கூட்டம் ஜாஸ்தியாக போய் தள்ளிக்கிட்டு வந்து இமாமுக்கு முன்னாடி ஒரு சவு நின்றுக்கிட்டாங்க. இப்போ என்ன எப்படி நம்பட்டுவீங்க? எப்படி நீங்கள் போய் இமாம் முன்னாடி தள்ளிட்டு போவீங்க? அப்படி ஒரு நெருக்கடியின் காரணமாக இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன என்று கேள்வி கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்லிக்கு இருக்கிறாரு, அன்ன மௌகிஃபல் இமாமி மௌகிஃபல் மௌமூமி ஹல்ஃபல் இமாம். மாமூமை பின்பற்றி தொழக்கூடியவன் பின்னாடி தான் நிற்க வேண்டும். லாக்கின் இந்த லரூரத்தி, ஒரு நிர்பந்தம் ஏற்படும் நிலையில, கஸ்ஸிஹாமி ஷதீதி ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் ஏற்படுற கடும் நெரிசலை போல நிர்பந்தம் ஏற்படுத்தும் பொழுது ஃபலா ஹரஜ ஃபி ஸலாத்தி அமாமல் இமாம், இமாமுக்கு முன்னாடி தொழுவது குற்றமில்லை. ஓ தசிஹு சலாத்து, தொழுகை செல்லும். ஏன் செல்லும் என்றால், லி அன்னல் தரூராத்தி துபிஹுல் மஹ்லூராத், நிர்பந்தங்கள் தடுக்கப்பட்டவைகளையும் அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. அது நிர்பந்தத்தை கொடுக்கும்போது இப்போ நமக்கு ஆதாரம் தேடிட்டு இருக்க முடியாது. நிர்பந்தம் தான் நிர்பந்தம் தெரியுதுல்ல. அப்போ நிர்பந்தம் என்ற அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஒரு நிர்பந்தம் என்று கருதினார்களே, ஆனால் அதுக்கு செய்கிறாங்கங்கும் போது என்ன செய்கிறோம், நம்ம அதை ஏற்றுக்கிட்டு போகலாம், அது குற்றம் வராது. அதனால இமாம் வந்து முறைப்படி நிற்கவே இல்லை. அது கண்டிப்பாக தெரியுது. இமாம் வந்து முன்னாடி தான் நிற்கணும், முன்னாடி தான் போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்கிற அளவுக்கு அப்படிலாம் வந்துருச்சு காலம். சில ஆளுக்கு உள்ள வேறு வேறு புரட்சிக்காரங்கன்னு உள்ள நுழைஞ்சு காபத்துல்லாவில் இருந்த பல அநியாயம்னு ஒரு காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு வைங்களேன், அது பெரிய நீண்ட பேசு பொருளாக போயிடும். இஸ்லாத்தை ஒரு பல மாதங்களுக்கு அது விமர்சிட்டு இருப்பாங்க. இப்படி பல நோக்கத்துக்காக வேண்டி இமாமுடைய செக்யூரிட்டிக்காக வேண்டி முன்னாடி நிற்கட்டும் அப்படின்னு செஞ்சாங்கன்னா அது ஒரு குற்றத்தில் வராதுங்கிறது தான் எடுத்துக்கணுமே தவிர, சட்டம் இதுதான். சட்டப்படி இமாம் வந்து முன்னாடி தான் நிற்க வேண்டும். இமாம் முன்னாடி நிற்கவில்லை என்பதுதான் இப்போதைக்கு உள்ள நடைமுறை. அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த நடைமுறைக்கு அவங்களே சொல்கிற பதில் என்னன்னு கேட்டால், நாங்கள் நிர்பந்தத்துக்கு இதை செய்கிறோம்னு சொல்லிவிடுறாங்க. முடிஞ்சு வச்சு கதை. கடந்த மாதம் இது என்ன ஷெரீன்கிறவங்க கேட்குறாங்க இந்தியானாவிலிருந்து, கடந்த மாதம் நான் மண்டபங்களில் நடக்கும் நிச்சயதார்த்த விருந்து சம்பந்தமாக கேள்வி கேட்டேன். ஆனால் தாங்கள் திருமண விருந்து என்று பதில் கூறியிருந்தீர்கள். இரண்டிற்கும் பதில் ஒன்றுதானா? அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, மண்டபங்களில் நிச்சயதார்த்த விருந்து வைக்கிறாங்களேன்னு கேட்டிருக்கிறாங்க கேள்வியில். நான் நிச்சயதார்த்தத்தை கவனிக்காமல் மண்டபங்களில் விருந்து வைப்பதை பற்றி நான் பதில் சொல்லிட்டேன்.
அதை கேட்குறாங்க. நான் வந்து மண்டபத்தில் வைக்கிற வலிமை விருந்தை பற்றி நான் கேட்கல, நிச்சயதார்த்தம்னு இல்லாத ஒன்றை உண்டாக்கி பண்ணுறாங்கல்ல அந்த விருந்தை பற்றி தான் கேட்டேன், அதுக்கும் இதான பதில் அப்படின்னு கேட்குறாங்க. இது முன்னாடியே விளக்கிட்டோம். நிச்சயதார்த்தம்ங்கிற எந்த ஒன்றையும் நிச்சயம் பண்ணாமல் நடத்த முடியுமா? ஏதோ முடிவு பண்ணணும்லங்க. கல்யாணம் பண்ணுறா இருந்தால் எந்த இடத்துல பண்ணுறது, எந்த பள்ளிவாசலுடைய தஃப்தரை வாங்கி கொள்வது, யார் முன்னிலையில் நடத்துவது, எத்தனை பேருக்கு விருந்து கொடுப்பது, நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்க, நாங்கள் எத்தனை பேர் வர்றோம்னு பல விஷயங்கள் பேசணுமா இல்லையா? அது பேசினா தான் நிச்சயதார்த்தம்னு அதுக்கு பேர். நிச்சயதார்த்தம்னா உறுதி பண்ணுதல். எந்த ஒரு காரியத்தை நடத்துகிறா இருந்தாலும் உறுதி பண்ணத்தானே வேணும். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு சொத்தை வாங்க போனால் கூட திருண்டு விற்கிறவனு வாங்குறவங்க என்னென்ன பதிவு பண்ணி தருவானா? அதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி, ரேட்டை பேசி, எவ்வளோ ஒயிட்டில் எவ்வளோ கருப்பில் எவ்வளோலாம் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் பண்ணுவாங்கள்ல. எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல அவன்கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு நேரம் ஒதுக்கித்தான்னு சொல்லி, அவன் எந்த நேரம் சொல்கிறானோ அந்த நேரத்துக்கு 2 பேரும் போய் என்னென்ன இவ்வளவும் சொல்லித்தானே அதுவும் நிச்சயம் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஒரு சொத்தை வாங்குறா இருந்தாலும் திடீர்னு 2 பேரும் போய் வாங்கிட முடியாதுல்ல. இந்த மாதிரி பொருளை வாங்கலாம். அதாவது அசையக்கூடிய சொத்துக்களை தான் அப்படி வாங்க முடியும். அசையாத சொத்துக்களை வாங்குறதா இருந்தால் அதுக்குன்னு ப்ராசிஜர் நிறைய இருக்குது, அதன்படி தான் வாங்க முடியும்னு இருக்கும் பொழுது அங்கேயும் ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. கல்யாணம்டாலும் திடீர் மாப்பிள்ளை பொண்ணு வாங்க போகிற கல்யாணம் அப்படியே பண்ணுவாங்க. அதுக்கு பல விஷயங்கள் சொந்தக்காரங்களாம் வரணும் போதோ ஆசைப்படுவாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் செய்வதாக இருந்தால் ஒரு முடிவுன்னு பண்ணுறது. நிச்சயதார்த்தம்னா முடிவுன்னு வைங்களேன். திருமணத்தை பற்றி முடிவு செய்தல். முடிவு செய்கிற ஃபங்க்ஷன் நடத்தலாமான்னா முடிவு செய்யாமல் யார் நடத்துகிறா? முடிவு செஞ்சு தான் நடத்துகிறோம். சும்மா 4 பேர் உட்காந்து பேசினாலும் முடிவு தான், 10 பேர் உட்காந்து பேசினாலும் முடிவு தான். அந்த மாதிரி முடிவு செய்வதற்காக அந்த குடும்பத்தார் கூடியிருந்து அதுக்காக வேண்டி வரக்கூடிய மக்களுக்கு வந்துட்டா ஏதாவது கொடுக்கத்தானே வேணும். நிச்சயம் பண்ணுறன்னு வந்துட்டாங்கன்னா ஒரு டீயோ காப்பியோ அவனுக்கு வசதி தகுந்த ஏதாவது கொடுத்து உபசரித்தல், விருந்து உபசரித்தல்னு செய்கிறான்னு வைங்களேன். இதுகளில் எல்லாம் நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நிச்சயதார்த்தம்ங்கிறது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு கல்யாண அளவுக்கு பட்ஜெட் போடுறாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணுறது முடிவு செய்வது ஒரு வீட்டில் ரூமில் பண்ண முடியாதா, ஒரு ஹாலில் பண்ண முடியாதா? மாப்பிள்ளை வீட்லேயே பொண்ணு வீட்லேயே பண்ணலாம்ல. நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கு மண்டபம் பிடிக்கிறாங்க. அப்போ மண்டபங்களுக்கு 50,000 1 லட்சம் 2 லட்சம்லாம் வாடகை இருக்குது. அந்த வாடகை கொடுத்து அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கு உலகத்தில் உள்ளவனுக்குலாம் அதில் என்ன பங்கு இருக்கு? அவனுக்கு நிச்சயம் பண்ணுறது குடும்பம் சம்மந்தப்பட்டவன் தானங்க பண்ணணும். இப்போ தின்னுட்டு வரவனுக்கு என்ன இருக்குது? கல்யாணம்னு தின்னுட்டு வரலாம், ஓகே, அழைப்பு இருக்குது. நிச்சயம் பண்ணுவதற்கு என் ஊரெல்லாம் அழைக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணுற விஷயம் தானே. இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா பெரிய மண்டபங்களை புட்டிச்சு அதுக்கு பெரிய கல்யாணத்துக்கு செய்கிற அளவுக்கு செலவு பண்ணி 1000 பேர் 500 பேருக்கு விருந்துலாம் கொடுக்குறாங்க. இது செய்யலாமான்னு கேட்டால் இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. ஆனால் இதை நம்ம இது கூடாது ஹராம் விருந்து தானே கொடுக்குறாங்க. கூடாது ஹராம்னு நம்ம சொல்ல முடியாது ஆதாரத்தின் அடிப்படையில். நம்ம எதன் அடிப்படையில் வேணாம்னு நம்ம சொல்லுவோம்னு கேட்டால் இப்படி ஒன்று ஒன்றா அதிகரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா சமுதாயத்துக்கு சிரமம் போயிருமாப்பா. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே அவன் பொம்பளை பிள்ளை பிறந்தவனே காசு சேர்க்க ஆரம்பிக்கிறான், அப்பவும் சேர்க்க முடியலை, பிச்சை எடுக்கிறான், ஊராக நோட்டை எடுத்துகிட்டு போகிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கரையேற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் திருமணத்துங்கிற பேரில் பல ஃபங்க்ஷன் இதுக்கு வைக்கிறீங்க. நிச்சயதார்த்த விழாங்கிறீங்க, அப்புறம் மறுவிடுங்கிறீங்க, அப்புறமேல அந்த இதுன்னு பல விஷயங்களுக்கு செஞ்சு ஒரு 72 கல்யாண விருந்து போட்டுடுறீங்க. இதெல்லாம் சமூகத்துக்கு சிரமங்கிறதுனால வேணாங்கிறோம். இது ஹதீஸு குரானை வச்சு நம்ம சொல்லலை. எதை வச்சு சொல்கிறோம்? நீ நிச்சயம்னு பண்ணுறப்பா அது சோத்தான் போடுற, தப்புலாம் பண்ணலை, சோவை தான் போடுற. அது ஒரு இபாதத்தை நீ செய்யவும் இல்லை, ஒரு சந்தோஷத்தான் காட்டுறதுக்கு செய்கிற. ஆனால் என்ன செய்யணும்? நீ ஒரு சமூக பிராணி, நீ செய்கிறத பார்த்து எல்லாரும் செய்வான். கல்யாணத்துக்கு மட்டும் செலவு செய்கிறதுங்கிறத ஒரு நின்றவனை பிடிச்சி நிச்சயதார்த்தத்துக்கு அதுக்கு 2 லட்சம் ரூபான்னு ஆக்கி வச்சுன்னு சொன்னால் அது சிரமம் தானே. உன்ட்ட வசதி இருக்கு, செஞ்சுட்டு போயிடுவேன். அவன் என்ன செய்வான்? அடுத்தவன் அவர் பண்ண மாதிரி நீங்கள் நிச்சயம் பண்ணுங்கன்னு கேட்பான். அப்போ இந்த பெண் வீட்டு தலையில் அதை சுமத்துவாங்க, இன்னும் கஷ்டமாகும். அப்போ சமூகத்துக்கு ஏற்படுற சிரமங்கிற வகையில் அதை தவிர்க்கணுமே தவிர பெரிய விருந்துகள் கொடுக்கறத, சின்ன லெவலில் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கறத தடுக்க தேவையில்லை. ஆனால் இதை கூட ஒருத்தன் மீறினாண்டா அவன் ஹராம் செஞ்சுனான்னு சொல்ல முடியாது. இது நாம் வேணாங்கிற அறிவுரையாக சொல்கிறோம், இது வேணாங்க, இது கஷ்டம் கொடுக்குறேன்னு. அல்லாஹ் தடுத்துருக்கானா, நீ என்ன தடுக்கிறன்னு ஒருத்தன் கேட்குறான். அப்போ அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் சமூகத்துக்கு பாதிப்பு வருதுங்கிறது நாங்களாக கணிக்கக்கூடிய ஒரு கணிப்பு தான், மனிதர்களாக கணிக்கக்கூடிய கணிப்பு தான். நாங்கள் எங்களோட செய்ய மாட்டோம், அவ்வளோதானே தவிர எங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அதை செய்யாதீங்கன்னு அறிவுரை சொல்லுவோம். அதை மீறி என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்ம விருந்தானே கொடுக்குறோம், ஹரமாக ஆடலாக வைக்கிறோம், பாடலாக வைக்கிறோம், கச்சேரியாக வைக்கிறோம், நம்ம விருந்தானே கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தானே. ஆனால் இது மார்க்கத்தில் இது ஹராம் அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது இருக்குன்னா அது கிரவுண்டு கிடையாது.
விளங்குதா? ஆனால் வந்து சமூகத்துடைய பொறுப்பு நமக்கு வேணும்ல. இப்படி ஆளாளுக்கு ஒன்றுனா கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடியவங்களுக்கு பாதிப்பு வருமா இல்லையா? செஞ்சதுனால அது திருமணத்தினுடைய ஷரத்தில் அது ஒன்று ஆகி போச்சுன்னு சொன்னால், எல்லாரும் அந்த மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் புள்ள பேரில் இருந்து வளகாப்பில் இருந்து ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு எத்தனை வகையான ஃபங்க்ஷனை உண்டாக்கி வச்சுருக்கிறீங்க. இதுகளெல்லாம் சமூகத்தில் எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கிறது அப்படிங்கிற விளங்காமல் செஞ்சீங்கன்னா அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதுதான் சொல்கிறோமே தவிர மார்க்கத்தில் ஹராம்னு சொல்வதற்கு குர்ஆன் ஹதீஸ் கிடையாது. சமூக நன்மையை கருதி சொல்லக்கூடிய முடிவுகள் இது ஒரு விஷயம். நபி அவர்கள் தானாக ஒரு சட்டத்தை கடமையாக்க முடியாது என்பதை தங்கள் மூலமாக அறிந்து வைத்துள்ளேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஹஜ்ஜு கடமை ஒவ்வொரு ஆண்டுமா என்ற ஹதீஸ் பற்றி நான் கேட்க நினைத்தது இதுதான். ஒருவர் அறியாமையினால் கேள்வி கேட்டதற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமை ஏற்படுத்தி விடுவானான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ரசூல்லா சுயமாக கடமையாக்குனாங்கங்கிற அர்த்தம் கிடையாது. நான் இதுக்கு பதில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இது ஒரு தொடர்ச்சியான கேள்வி உள்ளது. எப்படின்னு கேட்டால், ஒருத்தர் கேட்குறாரு ஹஜ்ஜி பற்றி கேட்கும்போது வருஷா வருஷமானு கேட்குறாரு. ரசூல்லா கோவப்படுறாங்க. எதுக்கு வருஷ வருஷம்னு கேட்குற? வருஷ வருஷம்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல, எதையாவது சொல்லாமல் விட்டானா சலுகை எடுத்துக்கிறங்க நீ பாட்டு கேட்டு, அதனால அல்லாஹ் ஆமான்னு சொல்லிட்டா எல்லாரும் கடமையாருமப்பா. வருஷ வருஷம்தான்னு சொல்லிட்டா என்னவாயிரும்? வருஷ வருஷம் எல்லாம் ஹஜ்ஜி போக வேண்டி வந்துடும். எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குற அப்படின்னு ரசூல்லா கண்டிச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ ரசூல்லா வந்து எப்படி அவங்களா ஹராம் ஆக்கிடுவாங்களா? அல்லதானே ஹராமாக்கணும். ஒருத்தன் கேள்வி கேட்டதுனால எப்படி ஹராம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், ரசூல்லா ஹராம்னு அவங்களா சொல்ல மாட்டாங்க. ரசூல்லா ஹராம்னு சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் அந்த எண்ணத்தை போட்டு விட்டு தான் சொல்லுவாங்க, வகையெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் அதை ஹராமாக்குவான்னு சொல்லியிருந்தோம். அதில் இப்போ திருப்பி கேட்குறாரு. ஒருத்தர் தெரியாமல் கேள்வி கேட்டுவிட்டார். கேள்வி கேட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து அறியாமலன்னு கேட்டிருக்கிறான். அதுக்காக வேண்டி எல்லாருமே அல்லாஹ் சுமையை தருவானா, அப்படி அல்லாஹ் ஏற்படுத்துவானா அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் கேட்குறாரு. என்னட்டா ஒருத்தர் அறியாமையில் கேட்குறாரு, வருஷ வருஷமானு கேட்குறாரு. ஆமான்னு அல்லாஹ் சொன்னான்னு கேட்டால் இது ஒரு மனுஷன் செஞ்சு தப்புக்காக வேண்டி எல்லார் மீதுமா அல்லாஹ் கடமையாக்குவான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறாரு. அது அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று விளங்கிக்கிறோன்னு, அல்லாஹ் வந்து அப்படி ஆக்க அதிகாரம் படைத்தவன். அல்லாஹ் அப்படி செய்வானாங்கிற விஷயம் வேறு. அல்லாஹ்வுக்கு வந்து எதை வேண்டாலும் எப்படி வேண்டாலும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இவன் கேட்டதுனாலன்னு இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்வான்னா இப்படி கேட்குறான்ல, இவனுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமாகவும் அது புரிய வைக்கிறதுக்காக கூட அல்லாஹ் என்ன செய்வான், ஆமாம் வருஷ வருஷம்தான் சொல்லுவான். வருஷ வருஷம்தான் அல்லாஹ் சொன்னானேயானால் அவனுக்கு எப்படி வணக்கம் செய்வது என்பதை தீர்மானிக்கிற ஒரு அதிகாரம் அது அவனுக்கு இருக்கிறது. அவன் எப்படி செய்வானான்னு கேள்வி கேட்கறதை குர்ஆன் நமக்கு தடுக்குது. லா யுஸ்அல் அம்மா யஃபலு, அவன் செய்வது பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. ஒஹும் யுஸ்அலூன், அவர்கள் தான் கேட்கப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கு வந்து இந்த ஒரு காரணத்துக்காக இருந்தால் கூட அவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவன் நினைச்சா என்ன செய்வான்? அவன் ஒருத்தவங்க கேட்டாங்கிறதுக்காக கூட அவன் ஒரு கடமை ஆக்குவான். அது எப்படி ஆக்குறன்னு அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நீ பாட்டு கேட்க அல்லாஹ் கடமையை கூட்டா என்னப்பா செய்கிறது, எதுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க என்பதை கண்டிப்பதற்கு சொன்னாங்களே தவிர அல்லாஹ் அப்படி செய்வானான்னா ரசூல்லா சொல்வதன் மூலமாக அல்லாஹ் அந்த மாதிரி செய்வதற்கு அதிகாரம் படைத்தவன். அவ்வளோ வேணா போதும் நமக்கு. அடுத்தது, ஒரு பெண் இரவில் எழுந்து தொழுது விட்டு தன் கணவனையும் எழுப்பி அவன் எழ மறுத்தால் அவனது முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பும் பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கணவன் இரவில் தாமதமாக படுத்திருந்தாலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு இவ்வாறு எழுப்ப வேண்டுமா? மேலும் பிள்ளைகள் மற்றும் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்துமா அப்படின்னு சொல்லி ரைஹானா அவரவங்க கேட்குறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் வந்து ரெண்டு விஷயம் வருது. முதல் விஷயம், பொம்பளைக்கு மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கிறீங்க. அந்த ஹதீஸில் பாதி தான் நீங்கள் சொல்கிறது, மீதி என்னன்னு கேட்டால் ஆம்பளைக்கு உள்ளதும் பாதி இருக்குது. அந்த ஹதீஸ் முழுசு ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் நசையில் இருந்து ஹதீஸ் வருது. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆம்பளைக்கு அல்லாஹ் அருள்வானாக. காம மினல் லைலி, அவன் இரவிலே எழுந்து இப்போ சல்லா தொழுகிறான். சும்மா ஐக்கல்ல இம்ராத்தகு, பிறகு அவனுடைய மனைவியை எழுப்பி விடுகிறான். இப்போ சல்லத்து, அவளும் தொழுகிறாள். பொயின் அபத்து, அவள் மறுத்தாள். நல்லஹஃபி வஜீஹல் மா, அவளுடைய முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறான். அப்படி அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் வந்து அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பொம்பளைக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் இரவில் எழுந்து தொழுகிறாள், கணவனை எழுப்பி விடுகிறாள், அவளும் தொழுகிறாள், அவன் மேல் முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறாள், அவளுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாகன்னு ரெண்டு பேருக்கும் சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நசையில் இருக்கிறது.
அபுதாவுதில் இருக்கிறது, இப்னு மாஜாவில் இருக்கிறது, இப்னு ஹுசைமாவில் இருக்கிறது, இப்னு ஹிப்பானில் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்கிறது. இவ்வளோ நூல்களில் இந்த ஹதீஸ் வருது. அறிவிப்பாளர் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அறிவிப்பாளராக இருக்கிறது. ஆனால் இது ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் இல்லை. இது இரவு தொழுகைக்கு சொல்கிறது. ஃபஜ்ர்னு வரல, இரவுல எந்திரிச்சு தொழுவுறு. தஹஜ்ஜ தொழுகிறாங்கல்ல, தஹஜ்ஜ தொழுகிற 12 மணிக்கு எந்திரிச்சு அவனும் தொழுதுட்டு மனைவியும் தொலை வச்சு, மனைவி தொழுதுட்டு கணவனையும் தொலை வச்சுன்னு சொல்லி வர்றத இது ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்படி எழுப்பணுமான்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் அந்த இரவுன்னு சொல்லுவதை ஃபஜ்ருன்னு விளங்கிட்டு கேட்குறீங்க. அதில் ஃபஜ்ருங்கிற புரிகிற மாதிரி வாசகமே வரல. எப்படி வருதுன்னு கேட்டால், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி, இரவில் எழுந்து சல்லா தொழுகிறான், இரவு தொழுகை தொழுகிறான். அவனா தொழுகிறது. ஃபஜ்ர் தொழுது ஜமாத்துக்கு போயிடுவானே. ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி இப்போ சல்லா, இரவுல நின்று தொழுகிறான அந்த ஆம்பளைக்கு அல்ல அருள் விடுவானாக. தொழுது முடிச்சுட்டு சும்மா ஐக்கல இம்ராத்துஹு, மனைவியும் எழுப்பி விடுகிறான். இப்போ செல்லத்து அவளும் தொழுகிறாள். ஃபைன் நபத், அவள் மறுப்பாளையானால் நல்லஹஃபி வஜிகள், முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுறான். இப்படி செஞ்சானையானால் அவளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாகன்னு சொல்லிட்டாங்க. இது யாருக்கு உள்ளது? இது ஆணுக்கு உள்ளது, பெண்ணுக்கு உள்ளது. எதுக்கு உள்ளது? இரவு தொழுகைக்கு உள்ளது. இது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமான்னு கேட்டால் இதில் விதிவிலக்குகள்லாம் இருக்குது. பரலான தொழுகைக்கே என்ன செய்யுது? விதிவிலக்கு இருக்கா இல்லையா? ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்கல்ல, கணவன் மீது குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. அந்த குற்றச்சாட்டில் முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், என் கணவர் சுபுவுக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறார். இது இரவு தொழுகை தான். அது சுபுவுக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி புகார் பண்ணுறாங்க. அப்போ கணவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. இது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ்ல சொன்ன ஒரு செய்தி. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறாங்க? விசாரிக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆமாம் நான் சுபுவுக்கு எந்திரிக்கிறது இல்லை, ஏன்னா ராத்திரி பூரா வேலை செஞ்சுட்டு சுபுக்கு நெருக்கமாக தான் நாங்கள் வருவோம். தண்ணி பாய்ச்சிற வேலை எங்களுக்கு வட்டகத்தின் மூலமாக, கமலை மூலமாக தண்ணீர் இறைத்து விட்டு சோர்ந்து போய் நாங்கள் வருவோம். வந்தோம் படுத்தா எந்திரிக்க இயலாது. ஆனால் அவ்வளோ இந்த சுபுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சேர்றாங்க. அப்படி கண்ணு சொக்கி போயிடும். அப்படி தூங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவும் செய்கிறாங்க. நீங்கள் தொழுவைக்குன்னு போயிட்டீங்களா, அப்படி கண்ணை சொல்லட்டுனா பேசாமல் தூங்கிருங்க, தூக்கம் போகணுன்னு தொழுங்கிறாங்க. பொதுவாக கூட நீங்கள் தொழுகவே பள்ளியாசலுக்கு போயிட்டீங்க, அப்படி திரட்டுது, அதுக்கு பேர் தொழுகையா? பேசாமல் வீட்டுக்கு வந்துட வேண்டிய, தூங்கிட வேண்டியதான். தூங்கிட்டு தூக்கம் போனவொன்னே தொழுவுங்கிறாங்க. அப்படிங்கும்போது ஃபஜ்ர் தொழுகைக்கே இந்த மாதிரி கண்டிஷன் உள்ளவருக்கு விதிவிலக்கு இருக்கிறது. அப்போ இரவு தொழுகைக்கு கண்டிப்பாக அந்த விதிவிலக்கு இருக்கிறது. அந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு போய் தண்ணியை ஊற்றி விடலாமா? ராத்திரி பூரா வேலை செஞ்சுட்டு வர்றான், மூஞ்சில் தண்ணியை ஊற்றினா இப்படி அதுக்கு பொருந்தாது. சாதாரணமாக உள்ள நிலையில் உள்ளது. அதே மாதிரி இதில் அதில் தொழுகிறதுக்கு குளிப்பு கடமையான குளிச்சவர்களாக இருக்கணும். இரவுல தாம்பத்தியம் ஈடுபட்டுட்டு இரவு தொழுகை தொழுகிறான், குளிச்சுட்டு தான் தொழுவணும். குளிக்க போய் இவன் குளிச்சுட்டு தொழுகிறான், அவளையும் குளிக்க வைக்கணுமா இல்லையா? அப்படிலாம் தண்ணி ஊற்றி எழுப்பினா சரியா வருமா? அப்படிலாம் பல விஷயம் இருக்குது. அதனால இது சாத்தியப்பட்டுச்சுன்னா செய்வது சிறந்தது. ஆனால் என்ன கவனிக்கணும்? அவளுடைய நிலைமையும் கவனிக்கணும், இவனுடைய நிலைமையும் கவனிக்கணும். மார்க்கத்தில் அவங்க விதிவிலக்கு பெற்றவங்களான்னு கவனிக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க எழுந்திருக்காமல் இருப்பதற்கு விதிவிலக்கு பெற்றவங்களா இருக்கிறாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா இதை பொருத்தக்கூடாதுல்ல. அவங்களும் இது கிடையாது. சும்மா ஃப்ரீயாக உள்ள ஆளுக்கு, சாதாரணமாக உள்ள ஆளுக்கு எழுப்புறான்னு ஒரு பஞ்சாயத்து வராது. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு தான் இது அமுல்படுத்தணுமே தவிர, அதுவும் இரவு தொழுகைக்கு தான் வந்திருக்கே தவிர என்ன கிடையாது, ஃபஜ்ருக்கு கிடையாது. இரவு தொழுகைக்காக இருந்தாலும் சரி, ஃபஜ்ருக்காக இருந்தாலும் சரி, அந்த கணவனுடைய நிலைமை, மனைவியுடைய நிலைமை, அவங்களுக்கு எழுப்புறதுலேருந்து விதிவிலக்கு பெற்றவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த ஹதீஸை நம்ம என்ன செய்யக்கூடாது? பொருத்தக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் மீது உள்ள கேள்விகளை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.